ஓகே, இருங்க நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். ஓகே, என்னோட ஸ்கிரீன் தெரியுதா? சரி விஷ்ணு. ஓகே ஃபைன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, நம்ம Node.js வந்து எதுக்கு நம்ம யூஸ் பண்ண போறோம்னா, வெறும் நம்ம ஒரு ரிக்வெஸ்ட் ஹேண்டில் பண்றதுக்கு தான். முன்னாடியே சொல்லியிருக்காங்க, Node.js வந்து ஒரு ஒரு சர்வர் என்ஜின் மாதிரி. இப்ப எப்படின்னா, இப்ப நம்ம சர்வர் சைடு யூஸ் பண்ண போறோம்னா, நம்ம ரிக்வெஸ்ட், இப்ப சர்வர் சைட்ல வந்து மெயினா நடக்கிறதே என்னன்னா ரிக்வெஸ்ட் ரெஸ்பான்ஸ் தான். ஒரு விஷயம் நம்ம கேட்போம், அந்த விஷயத்துக்கான ரெஸ்பான்ஸ் நமக்கு வரும். ஓகேவா? அது ஹேண்டில் பண்றதுக்கு நம்ம ஒரு இன்ஜின் சொல்லுவாங்க, என்ன சொல்றது, இப்ப குரோம் எல்லாம் இருக்குல்ல, குரோம் வந்து சர்வர் ஹேண்டில் பண்றதுக்கு ஒரு இன்ஜின் யூஸ் பண்ணுவாங்க, V8 இன்ஜின். ஓகேவா? ஒரே செகண்ட். தெரியுதா? V8 இந்த ஜாவாஸ்கிரிப்ட் இன்ஜின் வச்சுதான் நம்ம இந்த சர்வர் சைடு ஹேண்டில் பண்ணுவோம் குரோம்ல. ஓகேவா? சோ இந்த இன்ஜின் தான் நம்ம வந்து Node.jsக்கு யூஸ் பண்ணுவோம். V8 இன்ஜின் தான். இந்த இன்ஜின் யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த ரெஸ்பான்ஸ், ரிக்வெஸ்ட் ரெஸ்பான்ஸ் எல்லாமே ஹேண்டில் பண்றது இது யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ணுவோம். ஓகேவா? இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம ஏற்கனவே நம்மகிட்ட நோட் இன்ஸ்டால் ஆயிருக்குல்ல. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டிய வேலை நோட் இன்ஸ்டால் ஆயிருக்கான்னு செக் பண்ணணும். சர்வர் சைட் பாக்குறப்ப ஃபர்ஸ்ட் வந்து node -v. ஓகே, நம்ம கிட்ட நோட் இருக்கு. சோ நம்ம வந்து இப்ப இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் நமக்கு தேவையில்லை, ஆல்ரெடி நோட் இருக்கு. சோ இன்ஸ்டால் ஆயிடுச்சுனால நமக்கு நோட இன்ஸ்டாலேஷன் தேவையில்லை. ஓகேவா? சோ இப்ப நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, நோடுன்றது ஒரு ஜாவா மாதிரி ஒரு ரன் டைம் என்விரான்மெண்ட். நம்ம வந்து ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் ரன் பண்றதுக்கு நம்ம கொடுத்துருப்போம், நோடுன்னு கொடுத்து நம்ம ஃபைல் நேம் கொடுத்து ரன் பண்ணுவோம். கரெக்டா? சோ அது வந்து ஒரு ரன் டைம் என்விரான்மெண்ட் தான். இப்ப நமக்கு இந்த பேக் எண்டுக்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க் தேவைப்படும். இந்த எப்படி நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட்ன்றது கோர், கரெக்டா? ஜாவா ஸ்கிரிப்ட்ன்றது கோர், அதை வந்து சிம்பிளிஃபை பண்ணி நம்ம யூஸ் பண்றதுக்கு எது யூஸ் பண்றோம்? ரியாக்ட். ஓகேவா? சோ அதே மாதிரி நோடுன்றது ஒரு ரன் டைம் என்விரான்மெண்ட். அத வந்து நம்ம என்ன சொல்றது, சிம்பிளிஃபை பண்ணி சர்வர் சைடு ஹேண்டில் பண்றதுக்கு நம்ம வந்து எக்ஸ்பிரஸ்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இந்த எக்ஸ்பிரஸ் ஃப்ரேம் ஒர்க்கை வச்சுதான் நம்ம அந்த சர்வர் ஹேண்டிலிங், அந்த ரிக்வெஸ்ட் ரெஸ்பான்ஸ் மற்ற விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து இந்த எக்ஸ்பிரஸ் ஃப்ரேம் ஒர்க் வச்சுதான் நம்ம பண்ணுவோம். நம்ம வெறும் நோடு வச்சும் பண்ணலாம், பட் ஆனா இது வச்சு பண்றப்ப நிறைய விஷயங்கள், இந்த ரவுட்டிங்லாம் இருக்கும்ல, அந்த பாத் ரவுட் பண்றது. ஏன்னா நம்ம எப்படி ஃப்ரண்ட் எண்ட்ல எப்படி ரவுட்டிங் கான்செப்ட் இருக்கோ அதே மாதிரி பேக் எண்ட்ல ஒரு ஏபிஐ கிரியேட் பண்றோம், அதுலயே ஒரு ரவுட்டிங் இருக்கும். இந்த பாத்துக்கு எந்த டேட்டா நான் அனுப்பணும், இந்த பாத்துக்கு நான் போஸ்ட் பண்ணுமா கெட் பண்ணுமா, அந்த ரிக்வெஸ்ட் எல்லாமே நம்ம வந்து எக்ஸ்பிரஸ்க்கும் இருக்கும். ஓகேவா? சோ அந்த ரவுட்டர் வந்து டிஃபால்ட்டாவே வச்சிருப்போம். அந்த இது நமக்கு எல்லா விஷயங்களும் இவனே ப்ரொவைட் பண்ணிடுவான். HTTP எப்படி இருக்கு, அந்த எப்படி மெத்தட்ஸ் எப்படி ஹேண்டில் பண்றது, ரிக்வெஸ்ட் எப்படி ஹேண்டில் பண்றது, அந்த எல்லா விஷயங்களுமே இதுக்குள்ளேயே வந்துடும், எக்ஸ்பிரஸ் குள்ளே. ஓகேவா? சோ இப்ப நம்ம ரெண்டு விஷயங்கள் யூஸ் பண்ண போறோம் சர்வர் சைடுக்கு. நோடு ஒன்னு, நோடு வந்து ஒரு ரன் டைம் என்விரான்மெண்ட்டுக்கு, ஒரு HTTP சர்வர் ஹேண்டில் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம நோட் ஃப்ரேம் ஒர்க், ஒரு எக்ஸ்பிரஸ் ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து சர்வர் ஹேண்டில் பண்ண போறோம் இந்த எக்ஸ்பிரஸ் ஃப்ரேம் ஒர்க் மூலியமா. ஓகேவா? சோ இப்ப ரெண்டு விஷயங்கள் நம்ம என்னென்ன படிக்கிறோம், நோடும் எக்ஸ்பிரஸும். இப்ப ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா, சர்வர் சைட் எப்பவுமே நீங்க வந்து ஃபுல் ஸ்டாக்கா ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ண போறீங்கன்னா எப்படி நான் பிரிக்கணும்னு நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட். ஓகேவா?
ஓகேவா? நான் இங்க வந்து என்ன போட்டுறேன்னா சும்மா டே 1 போட்டுறேன், இல்லாட்டி பேசிக்ஸ் போட்டுக்கலாம். ஓகேவா? பேசிக்ஸ் போட்டேன். இப்ப இதுக்குள்ள நான் வந்து 2 விதமா பிரிக்கிறேன். ஒன்னு வந்து ஃப்ரண்ட் எண்ட், இன்னொன்னு வந்து பேக் எண்ட். ஃப்ரண்ட் எண்ட்ன்றது என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூல கிளைண்ட் சைடுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ கிளைண்ட் சைடுக்கு ஒன்னு நான் கிரியேட் பண்ணிடுவேன். இது வந்து கிளைண்ட் சைடு. ஓகேவா? அண்ட் நம்ம இப்ப நம்ம பார்க்க போறது என்னது, இதுக்கு முன்னாடி நம்ம ரியாக்ட் பார்த்தது பூராமே கிளைண்ட் சைடு. இப்ப நம்ம பார்க்க போறது சர்வர் சைடு. சோ இன்னொரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன், அதுக்கு பேர் சர்வர்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? சோ நம்ம கிட்ட இப்ப 2 ஃபோல்டர் இருக்கு. இதுக்குள்ள நம்ம வந்து எல்லாமே என்ன ஹேண்டில் பண்ணுவோம், ரியாக்ட் சம்பந்தப்பட்ட எல்லாம் நம்ம ஃப்ரண்ட் எண்ட் ரிலேட்டட் எல்லாமே நம்ம கிளைண்ட் சைடு யூஸ் பண்ணுவோம். இப்ப நம்ம பேக் எண்ட் ஒரு ஏபிஐ கிரியேட் பண்றது, டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி, அது எல்லாமே எதுல இருக்கும், எந்த ஃபோல்டர் இருக்கும், சர்வர் சைடுல. ஓகேவா? சோ இது 2 தான் ஸ்ட்ரக்சர். இது ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்க இந்த மாதிரியும் ஃபாலோ பண்ணலாம். இன்னொரு விதமும் இருக்கு. கிளைண்ட்டுக்குள்ளேயே சர்வர் ஒரு ஃபோல்டருக்கு இது பண்ணிட்டு அங்கேயே நம்ம ஹேண்டில் பண்ணலாம். ஓகேவா? இப்போதைக்கு கொஞ்சம் பழகுற வரைக்கும் இப்படி ஹேண்டில் பண்ணிக்கோங்க. சர்வர் கிளைண்ட் தனியா, சர்வர் தனியா. ஓகேவா? சோ இப்போ என்ன பண்றோம், கிளைண்ட்டுக்குள்ளேயே ஒரு சர்வர்னு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டு அதுலயே இது பண்ணிக்கலாம். அப்ப வெளியில சர்வர் தனியா கொடுக்க தேவையில்லை. நான் இப்போதைக்கு சும்மா ஏன்னா குழப்பிடும். நம்ம கிளைண்ட்குள்ளேயே இன்னொன்னு இப்பயே நம்ம கிரியேட் பண்ணி பழகணும்னா குழப்பிடும். அதுக்காக தான் நான் தனித்தனியா சொல்றேன். ஓகேவா? சோ இப்ப சர்வர் சைடு நான் உள்ள போய்க்கிறேன். இப்ப செட்டப் எப்படி பண்றது, நம்ம எப்படி ஒரு ரியாக்ட் ஆப் கிரியேட் பண்றதுக்கு npx கொடுத்து ரியாக்ட் ஆப் நம்ம கிரியேட் பண்ணுவோம்ல, அதே மாதிரி ஒரு நோடு என்விரான்மெண்ட் எப்படி இனிஷியலைஸ் பண்றது, நம்மளோட ஃபைல் எப்படி இனிஷியலைஸ் பண்றது, அதுக்கப்புறம் எக்ஸ்பிரஸ் எப்படி நம்ம எம்பர்ட் பண்றது, இன்ஸ்டால் பண்றது இதுல. ஓகேவா? ஃபர்ஸ்ட் அதே மாதிரி தான் சிஎம்டி ஓபன் பண்ணிக்கணும். ஓபன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நான் வந்து இங்க இனிஷியலைஸ் பண்ணணும். என்னோட நம்ம எப்பயுமே ஒரு பேக்கேஜ் வரும்ல, package.json ஃபைல், அதுலதான் நம்ம நோட் மாடியூல்ஸ்க்கான எல்லா இதுமே நம்ம இது பண்ணி வைப்போம். அங்க டிபெண்டன்சிஸ் எல்லாமே ஆட் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் பண்ற என்ன ஸ்டெப் பண்ணணும்னா npm init. ஓகேவா? இந்த கமெண்ட் நல்லா வச்சுக்கோங்க, npm init. ஓகேவா? npm init, npm இனிஷியலைசேஷன் தான் npm initன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இனிஷியலைசேஷன் பண்றேன், என்டர் கொடுக்குறேன். ஓகே, இங்க என்ன கேக்குது, பேக்கேஜ் நேம் கேக்குதா? சோ பேக்கேஜ் நேம் வந்து சர்வர்னே இருக்கட்டும். ஓகேவா? நெக்ஸ்ட் வெர்ஷன் 1.00. ஓகே, நெக்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷன், நீங்க டிஸ்கிரிப்ஷன் என்ன கொடுத்துக்கணும். ஓகேவா? சும்மா நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் வச்சுக்கலாம். ஓகேவா? டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் என்ட்ரி பாயிண்ட் கேக்குது. ஓகேவா? இப்ப என்ட்ரி பாயிண்ட்னா என்னது, நான் நிறைய தடவை சொல்லிருக்கேன். என்ட்ரி பாயிண்ட் மெயின் ஃபைல். ஓகேவா? இந்த ஃபைல் தான், இண்டெக்ஸ் ஃபைல் தான் நமக்கு மெயின் ஃபைல். சோ என்ட்ரி பாயிண்ட் என்னன்னு ஆல்ரெடி டிஃபால்ட்டா அவன் என்ன சொல்றான், index.json இருக்கு. சப்போஸ் அந்த ஃபைல் நேம் மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா கூட மாத்திக்கலாம். ஓகேவா? சோ index.json இருக்கட்டும், நான் விட்டுறேன். இப்ப டெஸ்ட் கமெண்ட், ஏதாச்சும் கமெண்ட் டெஸ்ட் ரிலேட்டடா கமெண்ட் கொடுக்கணும்னா இங்க கொடுத்துக்கலாம். அது இப்போதைக்கு எனக்கு தேவையில்லை. சோ அதுக்கும் என்டர் கொடுத்துறேன். கிட் ரெபாசிட்டரி இனிஷியலைஸ் பண்ண வேணாம், அதனால மறுபடியும் என்டர் கொடுத்துறேன். கீவேர்ட்ஸும் எனக்கு தேவையில்லை, என்டர் கொடுத்துறேன். ஆத்தர் வெப்ஷைன் கொடுத்துறேன், வெப்ஷைன் லேர்னிங். ஓகேவா? அண்ட் என்டர். லைசன்ஸ் இது ஒன்றும் தேவையில்லை, நீங்க வந்து என்டர் கொடுத்துடலாம். ஓகேவா? என்டர் கொடுத்துட்டு இங்க கேக்குதா, இங்க நம்ம என்டர் பண்ண டீடைல்ஸ்லாம் இங்க வந்திருக்கா ஒரு ஜேசனா தெரியுதா? நேம், சர்வர், வெர்ஷன் 1.0.0, டிஸ்கிரிப்ஷன், ஃபர்ஸ்ட் நோட், ட்ரைனிங், 9 வந்து index.js ஃபைல், ஸ்கிரிப்ட் என்ன டெஸ்ட்க்கு அவனே ஒரு இது கொடுத்துருக்கான் பாத்தீங்களா, டெஸ்ட் இதுக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் ஆத்தர் மிஷின் லேர்னிங் கொடுத்தோம், அது வந்துச்சு. லைசன்ஸ் ISC. ஓகேவா? சோ இப்போ என்ன கேக்குது, இஸ் திஸ் ஓகே, கரெக்டா இருக்கான்னு கேக்குது. ஃபைன், நமக்கு கரெக்டா தான் இருக்கு. சோ என்ன கொடுக்குறேன், எஸ்ன்னு கொடுத்துக்கிறேன், என்டர். சோ இப்போ வந்து நம்ம விசுவல் ஸ்டுடியோ கோடு ஓபன் பண்ணி பார்ப்போம் என்ன இருக்குன்னு. கோடு
இங்க வந்து உங்களுக்கு அந்த பிரச்சனை எல்லாம் இருக்காது. ரன்னிங் என்ன சொல்றது, டைம் ரியாக்ட்ல எல்லாம் டைம் எடுத்துச்சுல ரொம்ப, என்ன சொல்றது, ப்ராஜெக்ட ரன் பண்றதுக்கு. சோ இங்க வந்து ஈஸியா சீக்கிரம் ரன் ஆயிடும். ஓகே. ஓகே, இங்க ஒரு பேக்கேஜ் நான் சொன்னல, பேக்கேஜ் டாட் ஜேசன் ஃபைல் கிரியேட் ஆகும், கிரியேட் ஆயிருக்கா. சோ இதுக்குள்ள நம்ம அந்த டீடைல்ஸ் எல்லாம் இருக்கா, நேம், வெர்ஷன், டிஸ்கிரிப்ஷன், மெயின், ஸ்கிரிப்ட்ஸ், டெஸ்ட், ஆத்தர், லைசன்ஸ். ஓகேவா. இப்போ வந்து இனிஷியலா நம்ம நோட் செட்டப் முடிச்சாச்சு. நோட் மீன்ஸ் நோட வச்சு நம்ம ஒரு செட்டப் நம்ம இது பண்ணிட்டோம் நோட் என்விரான்மெண்ட்டுக்கு. ஓகேவா. இப்ப நெக்ஸ்ட் நம்ம வந்து நம்ம பேக் அண்ட் சர்வர் யூஸ் பண்ணும்ல, சர்வருக்கு நான் சொன்னல எக்ஸ்பிரஸ் ஃப்ரேம் ஒர்க் இருக்குன்னு. சோ அந்த எக்ஸ்பிரஸ் ஃப்ரேம் ஒர்க் நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். சோ இங்க என்ன சொல்லிருக்காங்க, இங்க கெட் ஸ்டார்டட் போறேன். இங்க இந்த ப்ராசஸ் போட்டுருக்கு தெரியுதா, npm init. நம்ம இந்த ஸ்டெப் முடிச்சாச்சா. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன போட்டிருக்காங்க, என்ட்ரி பாயிண்ட், அதுவும் நம்ம போட்டுட்டோம் index.js. நெக்ஸ்ட் ஸ்டெப் எக்ஸ்பிரஸ் இன்ஸ்டால் npm install express -save. ஓகேவா. சேவ் கொடுத்தீங்கன்னா நீங்க அகைன் அண்ட் அகைன் அந்த ஆஃப்லைன்லயே யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கு தான் -save. ஓகேவா. இப்ப npm install express கொடுத்துக்கிறேன். ஓகேவா. இப்ப என்டர் கொடுக்குறேன். சோ இப்ப என்ன பண்ணா, எனக்கு எக்ஸ்பிரஸ் ஃப்ரேம் ஒர்க்ல அதை வந்து இன்ஸ்டால் பண்ணும் எனக்கு இந்த ஃபைல், இந்த நம்ம கிரியேட் பண்ண சர்வீஸ் சர்வர் ஃபோல்டர்ல. ஓகே. இது நம்ம ரியாக்ட்ல வந்து ஒவ்வொரு இது பேக்கேஜ் மாதிரி, இப்போ ரவுட்டர் வந்து தனியா இது பண்ணுவோம், அந்த மாதிரி இங்க எக்ஸ்பிரஸ் ஒவ்வொரு டைமும் நம்ம இது பண்ணுமா. ஆமா, ஒவ்வொரு டைம் நீங்க ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணீங்க கண்டிப்பா எக்ஸ்பிரஸ் வரும். ஓகே. கிரியேட் பண்ணாட்டி அதுலயே யூஸ் பண்ணிக்கலாம். கிரியேட் பண்ணும் நியூவா ப்ராஜெக்ட் இது பண்றீங்கன்னா கண்டிப்பா சர்வர் இது பண்ணும் எக்ஸ்பிரஸ். ஓகேவா. இப்ப நம்ம எக்ஸ்பிரஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். நம்ம என்ன சேஞ்சஸ் நடந்திருக்குன்னு போய் பார்ப்போம். எக்ஸ்பிரஸ் இன்ஸ்டால் பண்ணவே எனக்கு என்ன ரெண்டு விஷயங்கள் இங்க வந்திருக்கு. புரியல. லாக் ஜேசன். அதுக்கப்புறம் இங்க என்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு பேக்கேஜ் டாட் ஜேசன்ல, எக்ஸ்பிரஸ் அப்டேட் ஆயிருக்கு, எக்ஸ்பிரஸ் டிபெண்டன்சி ஆட் ஆயிருக்கா. சோ எக்ஸ்பிரஸ் நம்ம வந்து எக்ஸ்பிரஸ் ஃப்ரேம்வொர்க் நம்ம ஆட் பண்ணிட்டோம் நம்மளோட. அப்புறம் அந்த நோட் மாடியூல்ஸ் அதான் நோட் மாடியூல்ஸ் வந்து நீ அதான் சொன்னல, இது நம்ம இப்ப ஒரு ஃப்ரேம்வொர்க்னு ஒன்னு நம்ம யூஸ் பண்ணல, நிறைய பேக்கேஜஸ் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். அது எல்லாமே எங்க இருந்து எடுப்போம்னா நோட் மாடியூல்ஸ்ல இருந்து தான். ஓகேவா. நீங்க ரியாக்ட் சரி ஆங்குலர் சரி எது இன்ஸ்டால் பண்ணாலும் நோட் மாடியூல்ஸ் கண்டிப்பா இருக்கு. ஓகே. இல்ல நான் அது கேட்கல. இப்போ நம்ம வந்து அந்த எக்ஸ்பிரஸ் கொடுத்த அப்புறம் தான் இந்த நோட் மாடியூல்ஸ் வந்துச்சு, இல்ல ஃபர்ஸ்ட் வந்துருச்சா. எக்ஸ்பிரஸ் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வெறும் பேக்கேஜ் டாட் ஜேசன் தான் இருந்துச்சு. ஓகே ஓகே. அதுக்கப்புறம் தான் நோட் மாடியூல்ஸ் அண்ட் பேக்கேஜ் லாக் டாட் ஜேசன். ஓகே 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 ஃபைன். இப்போ வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து என்ட்ரி பாயிண்ட் என்னது, இண்டெக்ஸ். சோ இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணுமா. சோ index.js. ஓகேவா. index.js நான் கிரியேட் பண்ணிட்டேன். இதுதான் நம்மளோட சர்வரோட என்ட்ரி பாயிண்ட். ஓகேவா. சோ இந்த என்ட்ரி பாயிண்ட்ல நான் என்ன பண்றேன்னா, நம்ம எப்படி நம்ம ரியாக்ட்ல இம்போர்ட்லாம் யூஸ் பண்ணோம். ஓகேவா. அது வந்து என்னது ES6. ES5னா நான் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், ஜாவா ஸ்கிரிப்ட்ல சொல்லியிருப்பேன். ES5 வேர் இல்ல சார், லெட் கான்ஸ்டன்ட் இல்ல எப்படி இம்போர்ட் எப்படி பண்ணணும். ES5 const name, variable name express equal to require. நான் ஒரு தப்பையாச்சும் requireனு கொடுத்த, சரி இங்க வந்து நம்ம எந்த எக்ஸ்பிரஸ், சோ எக்ஸ்பிரஸ்னு கொடுக்கணும். இதுதான் இம்போர்ட் பண்ற விதம். ஓகேவா. இங்க இப்படிதான் ஒரு ஃபைல நம்ம ஒரு பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணணும். அந்த லைன் எக்ஸ்பிளைன் பண்றீங்களா எப்படின்னு புரியல. இல்ல அந்த லைன் எக்ஸ்பிளைன் பண்றீங்களான்னு கேட்டேன். அதான் இப்ப வந்து சரி ஓகே. இம்போர்ட் இத சின்டெக்ஸ் சொல்லுங்க. இம்போர்ட் ரியாக்ட்ல பண்ற மாதிரி தான் இம்போர்ட் ரியாக்ட் ஃப்ரம் ரியாக்ட். ஓகேவா. அதே இது இங்க காமிக்கிறேன். இம்போர்ட் ஓகேவா, ரியாக்ட் ஃப்ரம் ரியாக்ட்.
ஓகேவா. இங்க அதே இதுதான் அங்கேயும் இங்கே யூஸ் பண்ணிருக்கோம். பட் ஆனா என்ன டிஃபரன்ஸ்னா கான்ஸ்ட் அதோட கான்ஸ்ட் வேரியபிள் நேம் ஈக்குவல் டு ரிக்வயர். இங்க வந்து ஃப்ரம் இல்ல ரிக்வயர் எடுக்கிறோம். ஆமா ரிக்வயர். அதுக்கப்புறம் நீங்க எப்படி ஒரு பேக்கேஜ் ரியாக்ட்ன்ற பேக்கேஜ் இது பண்றீங்களோ அதே மாதிரி எக்ஸ்பிரஸ்ன்ற பேக்கேஜ் நம்ம இது பண்ணிக்கலாம். ஓகேவா. சோ இதுதான் இங்க பண்ண வேண்டியது, மறக்காதீங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி ஓகே ஓகேவா. சோ இப்படிதான் நம்ம இங்க இம்போர்ட் பண்ணும். இப்ப எக்ஸ்பிரஸ்ன்றதை நம்ம இம்போர்ட் பண்ணியாச்சு. வைஷ்ணவ் சொல்லுங்க. இப்ப இது வந்து ES5. ஆமா ES5. ஓகே, நம்ம ரியாக்ட்ல பாக்குறது ES6. ஆமா அங்க நம்ம பாக்குறது ES6 கான்செப்ட். இது வந்து ES5 ஓட கான்செப்ட். இந்த மாதிரி ரிக்வயர் கொடுத்து இது பண்றது. ஓகே ஓகேவா. ஓகே ஃபைன். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா எக்ஸ்பிரஸ்ன்றது நம்ம ரிக்வயர் பண்ணிட்டோம். நான் ஏற்கனவே சொன்னேன்ல எக்ஸ்பிரஸ்ன்றது ஒரு ஃப்ரேம் ஒர்க். அந்த ஃப்ரேம் ஒர்க்குள்ள நமக்கு எல்லா விஷயங்களும் சர்வர் சைடா நம்ம என்ன ஹேண்டில் பண்றோமோ அந்த விஷயங்கள் எல்லாமே அதுல இருக்கும். ஓகேவா. ப்ரீடிஃபைண்டா அதுலயே இருக்கும். இப்போ என்ன பண்றோம்னா நம்ம ஒரு சர்வரை கனெக்ட் பண்ணா போர்ட் மூலியமா தான் கனெக்ட் பண்ண முடியும். கரெக்டா. போர்ட் நம்பர். சோ ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்றேன்னா கான்ஸ்ட் ஆப்னு ஒன்னு கிரியேட் பண்ணிக்கிறேன். இதுதான் என்னோட மெயின் வேரியபிள். லைக் ஒரு வேரியபிள் நேம் ஆப்னு கிரியேட் பண்ணிக்கிறேன் ஈக்குவல் டு எக்ஸ்பிரஸ். இந்த ஃப்ரேம் ஒர்க்கோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்குல்ல, இந்த எக்ஸ்பிரஸ் ஃப்ரேம் ஒர்க்கோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாத்தையும் நான் எதுக்கு அனுப்பிச்சிடுறேன், என்னோட ஆப்புக்கு. ஓகேவா. சோ எக்ஸ்பிரஸ் ஃபங்க்ஷனாலிட்டினால என்ன கொடுத்துருக்கேன் பாத்தீங்களா, ஓபன் அண்ட் க்ளோஸ். ஓகேவா. சோ ஆப்புக்கு அனுப்பிச்சிட்டேன். சோ இதுல இருந்து தான் நம்ம அந்த ஆப் மூலியமா தான் நம்ம எல்லா எக்ஸ்பிரஸோட ஃபங்க்ஷனாலிட்டியும் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஓகேவா. இது புரிஞ்சா இந்த லைனோட எக்ஸ்பிளனேஷன்? எக்ஸ்பிரஸ் வந்து ஆப்புக்கு யூஸ் பண்றோம். ஆமா அந்த எக்ஸ்பிரஸோட ஃபங்க்ஷனாலிட்டி ஃபுல்லாமே ஆப்க்கு வந்து நம்ம இது பண்றோம். ஓகே ஓகே. இப்போ வந்து நான் இது பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போறோம்னா, இப்ப நம்ம வந்து ஒரு போர்ட்ல நம்ம வந்து ரன் பண்ண போறோம்னா அதை வந்து சொல்லணும், என்ன போர்ட் நம்பர் கொடுக்கணும்ல. சோ இங்க நான் வந்து போர்ட் நம்பர் நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். கான்ஸ்ட் போர்ட் PORT போர்ட் ஈக்குவல் டு என்னன்னு கொடுக்குறேன்னா போர்ட் நம்பர் கொடுக்குறேன் 5000. ஓகேவா. 5000ல ரன் பண்ணணும்னு சொல்லிக்கிறேன். சப்போஸ் இது வந்து நம்ம டிஃபால்ட்டா கொடுக்குற போர்ட் நம்பர். கரெக்டா. இந்த போர்ட்ல ரன் பண்ணி நம்ம கொடுக்குற ஒரு போர்ட் நம்பர். பட் இதே ஒரு சிச்சுவேஷன் லைவ்ல போச்சுன்னா, லைவ்னா டெப்ளாய் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். டெப்ளாய் பண்ணிட்டோம்னா லைவ்ல என்ன போர்ட் நம்பர் வேணா இருக்கலாம். கரெக்டா. 5000 இருக்கும், 880 இருக்கும், இல்லாட்டி என்ன 4 டிஜிட் போர்ட் நம்பர் வேணா இருக்கும். கரெக்டா. சோ இதை நம்ம டெப்ளாய் பண்றப்ப 5000 கொடுத்தா அங்க போய் எரர் அடிக்கும். சோ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா ஆர் ஆபரேட்டர் இருக்குல்ல, ஆர் ஆபரேட்டர் யூஸ் பண்ணி சப்போஸ் நான் டெப்ளாய் பண்றப்ப இந்த 5000 போர்ட் நம்பர் இல்ல அப்படின்னா நீ என்ன யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லணும்னா ப்ராசஸ் டாட் env டாட் போர்ட்னு ஒன்னு இருக்கும். ஓகேவா. இப்படி நம்ம ப்ராசஸ் இது வந்து என்விரான்மெண்ட்னு சொல்லுவாங்க env. ஓகேவா. என்விரான்மெண்ட் இந்த என்விரான்மெண்ட்ல இருந்து எடுத்துக்கும். இது எதுக்குன்னா இப்ப சப்போஸ் அந்த 5000 போர்ட் நம்பர் இல்ல அப்படின்னா என்ன பண்ணுனா அங்க என்ன போர்ட் நம்பர் கிடைக்குதோ அதை எடுத்துக்கும். இதை நம்ம கொடுத்துட்டோம்னா ப்ராசஸ் env போர்ட் நம்ம கொடுத்துட்டோம்னா டிஃபால்ட்டா என்ன போர்ட் நம்பர் அங்க கிடைக்குதோ அதை வந்து அசைன் பண்ணிக்கும் போர்ட்டுக்கு. ஓகேவா. சோ இந்த வெறும் நம்ம 5000 மட்டும் கொடுத்துட்டா நீங்க வந்து லைவ்ல போட்டாலும் அது வந்து எதை தேடிட்டு இருக்குன்னா 5000 தான் தேடிட்டு இருக்குமே தவிர அதுல வர போர்ட் நம்பரை எடுத்துக்காது. பட் நம்ம இந்த மாதிரி நம்ம கொடுத்துட்டோம்னா என்ன பண்ணிடும்னா 5000 இருந்தாலே எடுத்துக்கும். சப்போஸ் வேற ஏதாச்சும் 880 980 580 அந்த 4 டிஜிட் நம்பர் எதா இருந்தாலும் அது வந்து எடுத்துக்கும். ஓகேவா. சோ அதுக்காக தான் நம்ம வந்து ஆக்சுவலா நம்ம டைரக்டா வந்து இது ப்ராசஸ் டாட் என்விரான்மெண்ட் டாட் போர்ட் நம்ம கொடுத்துக்கலாம்ல. டைரக்டா கொடுத்துக்கலாம். பட் ஆனா லோக்கல்ல நம்ம செக் பண்ணுவோம்ல. ஓகே ஓகே. சோ அதுக்காக தான் லோக்கல் இதையும் கொடுத்து லைவ்ல போறப்ப அதுக்கும் கொடுக்குறது. ஓகேவா. சோ இப்ப நான் வந்து ஆர் ஆபரேட்டர் யூஸ் பண்ணிருக்கனால இப்ப நம்ம லோக்கல்ல டெஸ்ட் பண்றப்ப எது வரும் 5000 வரும். லைவ்ல போறப்ப அங்க இருக்க போர்ட் நம்பரை எடுத்துக்கும். ஓகேவா. சோ அதுக்கு என்ன கொடுக்கணும்னா ப்ராசஸ் டாட் env டாட் போர்ட். ஓகேவா. சோ நம்ம 2 ஸ்டெப் முடிச்சாச்சு. ஃபங்க்ஷனாலிட்டி எக்ஸ்பிரஸோட ஃபங்க்ஷனாலிட்டி ஆப் கொடுத்தாச்சு, போர்ட் நம்பர் இது பண்ணியாச்சு. இப்ப நெக்ஸ்ட் இந்த போர்ட்டை வந்து நம்ம அசைன் லைவ் ஆக்கணும் மீன்ஸ் லோக்கல் ஹோஸ்டா மாத்தணும். எப்படி நமக்கு லோக்கல் ஹோஸ்ட் 3000 இருக்கு ரியாக்ட்ல.
லோக்கல் ஹோஸ்ட் 3000 இருக்குல்ல. ஆமா ப்ரோ. சோ அதே மாதிரி இப்ப நம்ம வந்து லோக்கல் ஹோஸ்ட் 5000 ஒன்னு கிரியேட் பண்ண போறோம். ஓகேவா? சோ இப்ப அதுக்கு என்ன பண்ணோம், ஆப்க்குள்ள நம்ம எக்ஸ்பிரஸோட ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாமே இருக்கு. சோ ஆப் டாட் லிசன். ஓகேவா? லிசன் எதை லிசன் பண்ண சொல்ல போறேன்னா, இப்ப நம்மளோட போர்ட் நம்பர் என்னது, போர்ட் நம்பர் என்னது 5000. ஓகேவா? சோ 5000 கமா சின்டெக்ஸ் எல்லாம் இந்த சின்டெக்ஸ் தான் உங்களுக்கு எப்பவுமே நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இந்த கால் பேக் தான் கமா கால் பேக். ஓகேவா? ஆரோ ஃபங்க்ஷன் கர்லி பிரேஸ், அவ்வளவுதான். ஓகேவா? போர்ட் நம்பர் பிளஸ் கால் பேக் அண்ட் ஆரோ ஃபங்க்ஷன் அண்ட் கர்லி பிரேஸ். ஓகேவா? இப்ப நம்ம என்ன பண்றோம்னா, இது நீங்க கொடுத்துட்டாலே ஆட்டோமேட்டிக்கா அந்த லிசன் பண்ணிடும் அந்த போர்ட்டுக்கு. சோ நமக்கு வந்து நம்ம லோக்கல் ஹோஸ்ட் 5000 கொடுத்தா இந்த போர்ட் நம்பருக்கு நமக்கு ரன் ஆகும். ஓகேவா? சோ இப்ப நான் வந்து என்ன பண்ணா, லிசன் கொடுத்து 5000 கொடுத்துட்டேன். இப்ப நம்ம வந்து ரன் பண்ணி பார்க்கணும்ல, கனெக்ட் ஆகுதா, கரெக்ட் ஆகுதா, நம்ம கொடுத்தது கரெக்டா அப்படின்றத பண்ணணும்ல. சோ கன்சோல் லாக் ஒன்று கொடுத்துக்கலாம். கன்சோல் டாட் லாக் நம்ம டெம்ப்ளேட் ஸ்ட்ரிங் இருக்குல்ல, டெம்ப்ளேட் ஸ்ட்ரிங்ல சர்வர் அப் அண்ட் ரன்னிங் ஆன் போர்ட் $sign கொடுத்து, எதுல நம்ம போர்ட் நம்பர் என்னது அந்த வேரியபிள் தானே, PORT போர்ட். சோ அதை கொடுத்துருவோம். ஓகேவா? சோ இப்போ நமக்கு வந்து கன்சோல் லாக்ல சர்வர் அப் அண்ட் ரன்னிங் ஆன் போர்ட் 5000 வந்துருச்சுன்னா நம்ம சர்வர் வந்து ஆக்டிவேட் ஆயிருச்சுன்னு அர்த்தம். ஓகேவா? சோ இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இவ்வளவுதான் சர்வர் செட்டப். எவ்வளவு மேக்ஸிமம் எத்தனை லைன் போதும், 1 2 3 4 5 லைன் போதும். ப்ரோ இது வந்து நம்ம ரியாக்ட்ல அந்த index.js ஒரு செட்டப் போடுவோம்ல, ஆப் இது பண்ணுவோம். ஆமா ஆமா, அது வந்து அவனே கொடுத்துறான். ஆனா நம்ம இதுல நம்ம கிரியேட் பண்றோம், இத நம்ம போடுவோம். அதான் ஆனா அவன் வந்து நீங்க சர்வர் செட்டப்பே இந்த மாதிரி பார்க்க முடியாதாங்க. அவன் வந்து டிஃபால்ட்டா அவனே சர்வர் சைடு இது பண்ணி லோக்கல் ஹோஸ்ட் செட்டப் பண்ணி கொடுத்துருவான். இண்டெக்ஸ்லாம் நீங்க இதுதான் யூஸ் பண்ணுவீங்க. ஐ மீன் ஃப்ரண்ட் அண்ட் கிளையண்ட்டை ஹேண்டில் பண்றது மட்டும் தான் நீங்க பண்ணுவீங்க. இது சர்வர் சைடுனால நம்ம எல்லா லோக்கல் ஹோஸ்ட் கனெக்டிவிட்டி எல்லாமே நம்ம பண்றோம். இப்போ வந்து நம்ம ரன் டைம் என்விரான்மென்ட் நமக்கு என்னது, இப்ப இந்த ஃபைலை எப்படி ரன் பண்ண முடியும் நம்ம? npm ஸ்டார்ட். ஆஹா, ஓகே, இருங்க. இப்ப எங்கிட்ட ஸ்கிரிப்ட் இருக்குல்ல, நம்ம ஸ்கிரிப்ட்ல அங்கெல்லாம் கொடுப்போம்ல, npm ஸ்டார்ட் கொடுத்தா ஸ்டார்ட் ஆகுதுல. சோ அதே மாதிரி இங்க ஸ்டார்ட் நான் கொடுத்துட்டு இங்க என்ன பண்றேன்னா, நம்ம நோடுன்றது நான் நீங்க ஜாவாஸ்கிரிப்ட் யூசுவலா ரன் பண்றப்ப என்ன பண்ணுவீங்க, நோடுன்னு கொடுத்தா ஃபைல் ஸ்பேஸ் ஃபைல் நேம் ஆகும். சோ அதே மாதிரி நோடு ஸ்பேஸ் நம்மளோட என்ட்ரி ஃபைல் நேம் என்னது, index.js. ஓகேவா? சோ இதுதான் ரன் பண்ணனும் நான் சொல்லிட்டேன். சோ இப்போ நான் npm ஸ்டார்ட் கொடுத்தா ரன் ஆகும். ஓகேவா? npm சர்வர் அப் அண்ட் ரன்னிங் ஆன் போர்ட் 5000. ஓகேவா? பட் ஆனா நான் இப்ப வந்து நீங்க கேட்டதுக்காக npm ஸ்டார்ட் கொடுத்து பண்ணேன். ஓகேவா? சப்போஸ் இந்த லைன் இல்ல, ஓகேவா? சோ இப்ப நான் எப்படி ரன் பண்ணும், npm டெஸ்க்டாப் டெஸ்டா இல்ல டெஸ்ட் தானே இருக்கு. நார்மலா எப்படி ஃபைல ரன் பண்ணுவீங்க, ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல் node space index.js அவ்வளவுதான் முடிஞ்சு. வந்துச்சா சர்வர் அப் அண்ட் ரன்னிங் ஆன் போர்ட் 5000. நீங்க இது எடுத்து விட்டீல, இண்டெக்ஸ் இது ஸ்டார்ட் கோலன் கொடுத்து இது எடுத்து விட்டீல. ஆமா, அப்புறமா எப்படி இதுல ரன் ஆகுது? அது npm ஸ்டார்ட் கொடுத்தா ரன் ஆகுது. இங்க ஸ்கிரிப்ட் இப்ப நான் npm ஸ்டார்ட் கொடுத்த ஸ்கிரிப்ட்
ஓகேவா? இப்ப நான் பண்ணது வந்து டைரக்டா ஃபைல நோடு என்ன npm ஸ்டார்ட் குள்ள நான் என்ன வேர்டிங்ஸ் கொடுக்குறேன். ஸ்டார்ட் குள்ள ஸ்டார்ட் கொடுத்து இல்ல ஸ்டார்ட்னு கொடுத்து அதுக்குள்ள நான் என்ன கமாண்ட் கொடுத்தேன். நோட ஸ்பேஸ் ஃபைல் நேம் அதுதானே இப்ப நான் டைரக்டா கொடுத்துருக்கேன். ஓகே ஓகே ரெண்டும் ஒண்ணு தானே. ஓகேவா? சோ இப்படி நம்ம ரன் பண்ணலாம். ஆனா நீங்க இது வந்து நான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா, ஏன்னா இப்ப உங்களுக்கு தெரியுதா எதுக்கு நான் ஜாவா ஸ்கிரிப்ட் நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னேன். ஓகேவா? இது எப்பவுமே நம்ம வந்து ரன் டைம் என்விரான்மெண்ட்ல நம்ம நோட் யூஸ் பண்றப்ப ஃபைலை எப்படி ரன் பண்ணுவோம் அதே மாதிரிதான் இங்க ஆக்சஸ் எல்லாமே. ஓகேவா? சோ இப்ப என்ன பண்றேன்னா ஸ்டார்ட் ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டு அதுல வந்து நோடு இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ். இப்ப நம்ம வந்து ஏன்னா இந்த கமாண்ட் வந்து எதுல இருக்கு, ஸ்டார்ட்ல இருக்கு. சோ நம்ம npm அந்த ஸ்கிரிப்ட் மூலியமா npm ஸ்டார்ட் கொடுத்தாலே நமக்கு ரன் பண்ண வச்சுக்கலாம். சோ npm ஸ்டார்ட். ஓகேவா? ஃபைன். இப்ப சர்வர் கனெக்ட் ஆயிடுச்சா? நமக்கு வந்து என்னென்ன வந்திருக்கு, சர்வர் அப் அண்ட் ரன்னிங் ஆன் போர்ட் என்னென்ன வந்திருக்கு, எந்த போர்ட்ல ரன் ஆகுதாமா, இல்ல என்ன போர்ட்ல ரன் ஆயிருக்கு, 5000. சோ 5000 நம்ம செக் பண்ணி பார்க்கலாமா ரன் ஆயிட்டு இருக்கா இல்லையான்னு. லோக்கல் ஹோஸ்ட் 5000. இங்க எனக்கு என்ன வருது, cannot get. ஓகேவா? சோ இப்போ எனக்கு வந்து என்ன டிஃபரன்ஸ் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ எனக்கு இத டெர்மினேட் பண்ணிடுறேன். டெர்மினேட்னா கண்ட்ரோல் சி. ஓகேவா? டெர்மினேட் பண்ணிடுறேன். இப்போ டெர்மினேட் ஆயிடுச்சு. இப்போ என்னோட இதை நான் ரன் பண்றேன் லோக்கல் ஹோஸ்ட் 5000. ஓகேவா? இப்போ என்ன மெசேஜ் காட்டுதுன்னு பார்ப்போம். என்னன்னு காட்டுது, the site cannot be reachable. ஓகேவா? சோ நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம்னா ஒரு லோக்கல் என்விரான்மெண்ட் நம்ம கிரியேட் பண்ணிக்கிறோம், ஒரு நோடு இது. ஓகேவா? லோக்கல் ஹோஸ்ட் இது. சோ இத ரன் பண்ணா மட்டும்தான் நம்ம சர்வர் ரன் ஆகும். போர்ட் 5000 சர்வர் ரன் ஆகும். இல்லாட்டி நமக்கு அந்த 5000 சர்வர் ரன் ஆகாது. நம்ம எப்படி ஒரு ரியாக்ட்லயும் இப்படி தானே, டெர்மினேட் பண்ணிட்டீங்கன்னா 3000 ரன் ஆகுமா, லோக்கல் ஹோஸ்ட் 3000 ரன் ஆகுது. சோ அதே தான் இங்கேயும். ஓகேவா? சோ இப்போ npm ஸ்டார்ட் கொடுக்குறேன், என்னோட சர்வர் ரன் ஆகும். ரன் ஆயிடுச்சு. இப்ப நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா cannot get ன்னு வந்துருச்சா? சோ இப்போ என்னன்னா கெட்னா என்னது, சும்மா கெட்னா வாங்குறது. ஓகேவா? நம்ம கிட்ட வாங்குறதுக்கு அங்க எதுவுமே இல்லைன்னு, cannot get ஒண்ணுமே இல்ல, நான் என்னத்தை கெட் பண்றதுன்ற மாதிரி அந்த இது. ஓகேவா? சோ அதுக்கு நம்ம ஏதாச்சும் கொடுக்கணும், கொடுத்தாதான் அது வந்து நம்ம அந்த கெட் இதை வாங்கிட்டு நமக்கு அதை டிஸ்பிளே பண்ணும். ஆமா. சோ அதுக்கு என்ன பண்றேன்னா ஆப் டாட் கெட். ஓகேவா? கெட் மெத்தட். அதுக்கு தான் கெட் போடணும். ஆமா, கெட் மெத்தட் அண்ட் ஸ்லாஷ்ன்றது ஃபர்ஸ்ட் பார்ட். நம்ம எப்படி நம்ம கொடுத்துருப்போம்ல ரவுட்டர்ல ஸ்லாஷ்க்கு அப்புறம் கொடுக்குறோம். சோ எம்டி ஸ்லாஷ் கொடுக்குறேன். சோ இந்த ஸ்லாஷ்ல என்னோட ஃபர்ஸ்ட் லோக்கல் ஹோஸ்ட் 5000 பாத் கரண்ட் பாத்துல ரன் பண்ண சொல்றேன். ஸ்லாஷ் அந்த கெட் மெத்தடுக்கு ரெண்டு விஷயங்கள் நான் அனுப்புறேன். ஒன்னு வந்து ரிக்வெஸ்ட், இன்னொன்னு வந்து ரெஸ்பான்ஸ். ஓகேவா? கால் பேக்ல நான் ரெண்டு பாராமீட்டர் பாஸ் பண்ணேன். என்ன பாராமீட்டர், ரிக்வெஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ். ஓகேவா? தென் கால் பேக். அது நம்ம எப்படி வேணா வைக்கலாமா, இல்ல நீங்க வச்ச மாதிரி தான் வைக்கணுமா, REQ RES அந்த மாதிரி தான்? இதான் சிம்பிளிஃபை மெத்தட், இதே ஃபாலோ பண்ணிக்கணும். அதை எப்படி வேணா வச்சுக்கலாம், பட் ஆனா இதே ஃபாலோ பண்ணிக்கணும். ஓகேவா? ரிக்வெஸ்ட், ரெஸ்பான்ஸ் அண்ட் தென் கர்லி பிரேஸ். ஓகேவா? சேம் ஃபங்க்ஷனாலிட்டி தான், மேல பார்த்த மாதிரி தான் கீழே இருக்கும். பட் ஆனா அங்க போர்ட் நம்பருக்கு பதிலா நம்ம எதை கொடுத்துருக்கோம், கெட்டும் அந்த பாத்தும். ஓகேவா? இந்த பாத்துல இப்ப நம்ம வந்து எதை சென்ட் பண்ணுவோம், ரெஸ்பான்ஸ் சென்ட் பண்ணுவோம். நம்ம ரிக்வெஸ்ட் வாங்குறதுக்கு எதுவுமே இல்ல, நம்ம இங்க இருந்து ரெஸ்பான்ஸ் ஒன்னு சென்ட் பண்ண போறோம். சோ ரெஸ்பான்ஸ் ரெஸ் தான் நமக்கு ரெஸ்பான்ஸ். சோ ரெஸ் டாட் சென்ட் ஹலோ ஐ ஆம் ரன்னிங். ஓகேவா? ஹலோ ஐ ஆம் ரன்னிங் கொடுத்துட்டேன். இப்ப நம்மளோட இது போய் பார்ப்போம். ரெஃப்ரெஷ் பண்றேன், ஒரே செகண்ட்.
ஓகே, இது என்னன்னா இப்ப நான் வந்து இங்க மறுபடியும் cannot get தானே இருக்கு, தெரியுதா? ஆமா ப்ரோ. இது ஏன்னா நம்ம சர்வரை மறுபடியும் ரன் பண்ணும். நம்ம ரியாக்ட்ல என்னன்னா அது பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்கா ரன் ஆயிட்டே இருக்கும். கரெக்டா? நம்ம சேஞ்சஸ் பண்ண அது ரன் ஆயிட்டே இருக்கும். சோ அதுக்கு நம்ம இன்னொரு விஷயம் இருக்கு. இப்ப நான் சும்மா இதை ரன் பண்ணி காட்டுறேன். இப்ப மறுபடியும் நான் ரன் பண்றேன் npm start. இப்ப நம்ம போய் ரெஃப்ரெஷ் பண்ணலாம் பேஜ. இப்ப என்னன்னு வந்துருச்சு? ஓகேவா? சோ நம்ம வந்து என்னோட பேஜை ரீஸ்டார்ட் பண்ணவே என்ன ஆயிடுச்சு, சர்வர் இத எனக்கு வந்து நான் அப்டேட் பண்ணது இதாயிருச்சு. சோ ஆனா இது மாதிரி நான் ஒவ்வொரு டைமும் பண்ணிட்டே இருக்கிறது கஷ்டம் தானே. ஒவ்வொரு சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்றதுக்கும் மறுபடியும் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணி இது பண்ணிட்டு இருக்கேன். சோ அதுக்காக என்னன்னா நோட் மாட்னு ஒரு இது இருக்கு பேக்கேஜ். ஓகேவா? நோட் மாட் இது சொல்லிருக்கேன்னு தெரியல, எனக்கு சொல்லிருப்பேன்னு நினைக்கிறேன். ஓகே, இங்க தெரியுதா? ஓகே, இங்க என்ன போட்டிருக்காங்க? Nodemon is a tool that helps develop Node.js based application by automatically restarting the node application when file changes in the directory are detected. என்ன சொல்லிருக்கேன்னு புரியுதுல? ஆட்டோமேட்டிக்கா ஏதாச்சும் நம்ம ரீஸ்டார்ட் பண்றதுக்கு நான் வந்து மேனுவலா போயிட்டு npm start கொடுக்கறதுக்கு பதிலா நான் ஏதாச்சும் ஃபைல்ல டைரக்ட்லி என்னோட சேஞ்சஸ் பண்ணனா அதை டிடெக்ட் பண்ணி அதை வந்து ரிப்ளேஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கும். ஓகேவா? சோ நான் வந்து ஒவ்வொரு டைம் வந்து நான் வந்து ரீரன் பண்ணணும்னு எனக்கு அவசியம் இல்லை. ஓகேவா? சோ இதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிருக்காங்க, இந்த npm install nodemon பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணணும். சோ இதை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணும். ஸோ டெர்மினேட் பண்ணிக்கிறேன். டெர்மினேட் பண்ணிட்டு கிளியர் இங்க வந்து நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ இது இன்ஸ்டால் ஆகட்டும். இன்ஸ்டால் ஆனதுமே ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். என்ன பண்ணணும்னா இந்த பேக்கேஜ் டாட் ஜேசன் இருக்குல்ல, இங்க ஸ்டார்ட்னு நான் ஒன்னு கொடுத்துருக்கேன்ல, இங்க நோடுன்றதுக்கு பதிலா நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணா நோட் மான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அவ்வளவுதான். அதை யூஸ் பண்ணிட்டா அது ஆட்டோமேட்டிக்கா ரன் ஆயிட்டே இருக்கும். நோடுன்ற வார்த்தைக்கு ஃபைல் நேம் அங்க கொடுக்கறதுக்கு பதிலா லைக் நம்ம npm start கொடுக்கறதுக்கு பதிலா இப்போ நம்ம இல்ல சரி ஒன் செகண்ட் npm node ஸ்பேஸ் ஃபைல் நேம் கொடுத்து நம்ம இப்படி டெர்மினல்ல ரன் பண்ணோம்னா நம்ம அங்க இது கொடுக்க தேவையில்லைல. புரியல. இப்போ அந்த ஸ்டார்ட் கோலன் கொடுத்து நோட் ஸ்பேஸ் ஃபைல் நேம் கொடுத்திருக்கீல. ஆமா. சோ இப்போ அந்த லைன் நான் கொடுக்கறமா டைரக்டா இப்போ நம்ம ரன் பண்ணணும்ல. ஆமா, திரும்ப நீங்க எப்ப பார்த்தாலும் நோடு index.js கொடுத்துருக்கீங்க. ப்ரோ இப்போ வந்து அந்த npm அந்த nodemon வந்து இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்களா? ஓகே, அதுக்கு என்ன ப்ரோ பண்ணீங்க? இங்க இன்ஸ்டால் ஆயிருக்கா எனக்கு nodemon. ஆமா. சோ இன்ஸ்டால் ஆனமே என்ன பண்ணா நோடு நம்ம ஒரு இது யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்ல. ஆமா. சோ நோட் மூலமா தான் நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ என்ன பண்றோம்னா கொஞ்சம் லைவா நம்ம ரன் பண்றதுக்கு என்ன பண்றோம்னா nodemon யூஸ் பண்ணிக்க போறோம். சோ அதுக்கு என்ன கமாண்ட் கொடுக்கணும்னா ஃபைல் நம்ம ரன் பண்ற ஃபைல் நேமுக்கு முன்னாடி நம்ம வந்து nodemon இது கீவேர்ட் கொடுக்கணும். நோடுக்கு பதிலா nodemon கொடுக்கணும். நான் கொடுத்துட்டேன்னா கொடுத்ததுக்கு அப்புறம் நான் இப்ப ரன் பண்றேன் npm start. அதே மாதிரி தான் npm start கொடுக்குறேன். இப்ப என்னோட சர்வர் தெரியுதா? இப்ப வந்து சர்வர் எப்படி ரன் ஆயிருக்கு, எதுல ரன் ஆயிருக்கு? nodemon ரன் ஆயிருக்கு. ஓகேவா? இப்ப நான் என்ன பண்றேன்னா என்னோட ஃபைல்ல போயிட்டு ஏதாவது சேஞ்சஸ் பண்றேன். இப்ப என்ன பண்றேன்னா ஹலோ ஐ எம் ரன்னிங் இருக்குல்ல, ஹலோ வைஷ்ணவன் மாத்திர பேர். ஓகேவா? நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். இங்க பாருங்க சர்வர் ரீஸ்டார்ட் ஆகுதா? ரீஸ்டார்டிங் டியூ டு சேஞ்ச் ஸ்டார்டிங் நோட் index.js. பட் ஆனா அங்க என்னன்னு வந்திருக்கு பேரு நோட் index.js தான் இருக்கு. ஓகேவா? சோ இப்போ என்ன சொல்லிருச்சு, மறுபடியும் ரன் ஆயிட்டு சேஞ்சஸ் வந்து இதாயிடுச்சு. சோ அங்க போய் பார்க்கலாம் இப்ப சேஞ்சஸ் வந்து இதா இருக்கான்னு. இப்ப நான் பேஜ் ரெஃப்ரெஷ் பண்றேன். ஓகேவா? சோ புரிஞ்சா இது எதுக்காக nodemon நம்ம இப்ப யூஸ் பண்ணுவோம்னு? புரிஞ்சு ப்ரோ.
ஓகே ஃபைன். இப்போ வந்து நமக்கு சர்வர் ரன் ஆகுது. சர்வர்ல நம்ம வந்து கெட் ரிக்வெஸ்டும் ஹேண்டில் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ இது வந்து போர்ட் நம்பர் நம்ம யூஸ் பண்றோம். நம்பர். ஓகேவா? இங்க வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம், to start the server listening to 5000. ஓகேவா? இது வந்து நம்ம இது எதுக்காக பண்ணோம், கெட் ரிக்வெஸ்ட். அங்க பேஜ் எம்டியா இருக்கிறதுனால ரெஸ்பான்ஸ் நம்ம கெட் ரெஸ்பான்ஸ் ஹேண்டில் கெட் ரிக்வெஸ்ட் show some response to the server. ஓகேவா? சோ கீழ தெரியுதா, நான் ஒவ்வொரு கமாண்ட்ஸ் கொடுக்கறதுக்கும் என்னோட சர்வர் ரன் ஆயிட்டு இருக்கு. தெரியுதா? ஆமா. ஓகேவா? சோ ஓகே ஃபைன். இப்போ என்னன்னா ஏதாச்சும் எரர் வந்தாலும் நமக்கு தெரிஞ்சிடும். தப்பானாலும் சர்வர் ரன் ஆகாது. சோ எரர் கண்டுபிடிச்சிடும். ஓகேவா? சோ சர்வர் கனெக்ட் பண்ணியாச்சு. இதுல ஏதாச்சும் டவுட் இருக்கா சர்வர் கனெக்ட் பண்றதுல? இப்ப டவுட் இருக்கா? இல்ல ப்ரோ, டவுட் இல்ல எனக்கு. இல்ல வைஷ்ணா, எல்லாருக்கும் புரிஞ்சல. நெக்ஸ்ட் நம்ம டிபி எப்படி கனெக்ட் பண்றோம் பார்க்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்ப டேட்டா பேஸ் கனெக்ட் பண்ணும். டேட்டா பேஸ் நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம் வைஷ்ணா, இது நம்ம எதுக்கு இது பண்றோம்? இப்போ ஜேஎஸ்ஆன் வந்து நம்ம அங்க வந்து மேனுவலா டைப் பண்ணோம்ல, அதுக்கு பதிலா நம்ம இப்போ வந்து நம்ம இது கூட பண்றோம், அப்படிதானே? புரியல. இப்போ இந்த ஜேஎஸ்ஆன் ஃபைல்ல இப்போ இது எதுக்கு வரோம் நம்ம? இது வந்து நீங்க நோட்.js எதுக்கு வரோம்னு கேக்குறீங்களா? புரியல. சர்வர் சைடு எதுக்கு வரோம்னு கேக்குறீங்களா? இல்ல, இப்போ நம்ம இந்த இண்டெக்ஸ் ஃபைல் நம்ம இப்போ ரெஸ்பான்ஸ் வாங்கணும்ல, கெட் பண்ணோம்ல 5000ல. ஆமா. இப்போ அது வந்து ஜேஎஸ்ஆன் ஃபைலா நம்ம இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஏபிஐக்கு இது பண்ணோம்ல. இது வந்து சும்மா டெஸ்ட் பண்றோம் கெட் ரிக்வெஸ்ட் நடக்குதான்னு. ஓகேவா? இது வந்து நம்ம இது வந்து மெயின் கோடே இல்ல, இது வந்து ஒரு சாம்பிள் டெஸ்ட். ஓகேங்களா? ஓகே, இதுதான் உங்களுக்கு மெயின். இந்த ஆப் லிசன் பண்றது அந்த இந்த 3 லைன் இதுதான் மெயின். இது வந்து நம்ம சும்மா டெஸ்ட் பண்ணும், அவ்வளவுதான். உங்களுக்கு எப்படி ரிக்வெஸ்ட் ஹேண்டில், ஒரு சிம்பிள் சின்ன ரிக்வெஸ்ட் காமிச்சேன். ஓகேவா? இது வந்து சும்மா ஒரு சின்ன கெட் ரிக்வெஸ்ட். நம்ம இதுல போஸ்ட் ஹேண்டில் பண்ணுவோம், கெட் ரிக்வெஸ்ட் ஹேண்டில் பண்ணுவோம், புட் அப்டேட் பண்றதுக்கு ஹேண்டில் பண்ணுவோம், டெலிட் ரிக்வெஸ்ட் ஹேண்டில் பண்ணுவோம். இந்த மாதிரி நிறைய ரிக்வெஸ்ட் இருக்கு. ஓகேவா? இது வந்து சும்மா சாம்பிள், சின்ன ஒரு ரெஸ்பான்ஸ் எப்படி சென்ட் பண்றதா ஒரு சாம்பிள் தான். ஓகே. ஓகேவா? இப்போ நோட் ஜேஎஸ் வந்து நம்ம டேட்டா பேஸ் கூட கனெக்ட் பண்றதுக்கான ஒரு இன்டர்மீடியேட்டர், அந்த மாதிரி தான். சர்வர் நோட் ஜேஎஸ்ன்றது ஒரு சர்வர் சைடோட ஒரு என்ன சொல்ற கனெக்டிவிட்டி இது பண்றதுக்கு. இப்போ வந்து ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து ஒரு ஃபார்ம் நீங்க சப்மிட் பண்றீங்க. ஓகேவா? அது வந்து இங்க நம்ம வந்து ஒரு ரிக்வெஸ்டா எழுதி வச்சிருக்கோம். சப்மிட் பண்றப்ப இங்க ஒரு போஸ்ட் மெத்தடா இருக்கும். சோ அந்த இதுல போய் போஸ்ட் ஆகும். அந்த போஸ்ட் ஆயிட்டு ஒரு அட்மின் இருப்பாங்கல்ல, சோ அட்மின் பேனல்னு ஒருத்தவங்க இருக்கும். அவங்களுக்கு நம்ம யார் யார் சப்மிட் பண்றாங்க ஃபார்ம் டீடைல்ஸ் வேணும். அப்ப அங்க என்ன ரிக்வெஸ்ட் ஹேண்டில் பண்ணுவோம், கெட் ரிக்வெஸ்ட். இந்த டேட்டா எல்லாமே கெட் பண்ணி ஷோ பண்ணும். ஓகேவா? சோ இந்த மாதிரி ஒரு போஸ்ட், இந்த சர்வர் ரிக்வெஸ்ட் ஹேண்டில் பண்றதுக்கு, போஸ்ட் ஒரு டேட்டா வந்துச்சுன்னா சப்மிட் பண்றதுக்கு, இது அனுப்புறதுக்கு, அதை மறுபடியும் டேட்டா பேஸ்ல இருந்து வாங்கி கெட் பண்ணி ஷோ பண்றதுக்கு. சோ இந்த இன்டர்மீடியேட்டர் எல்லாமே எங்க நடக்கும்னா சர்வர் சைடு தான் நடக்கும். ஓகே, அது வந்து நோட் ஜேஎஸ் பண்ணுது. ஆமா. உங்களுக்கு நீங்க ஒரே செகண்ட் எக்ஸாம்பிளுக்கு இது காட்டலாம். ஓகே, ஏதாச்சும் போஸ்ட் பண்ணி சரி, ஓகே, இதுலயே பார்க்கலாம். இதுல நான் இன்ஸ்பெக்ட்ல நம்ம நெட்வொர்க்னு ஒண்ணு இருக்கும், தெரியுங்களா? நெட்வொர்க். சோ நெட்வொர்க்ல நீங்க போனீங்கன்னா அந்த சர்வர்ல நடக்கிறது எல்லாமே இங்க தெரியும். சர்வர் சைட்ல நம்ம இது பண்ற விஷயங்கள் எல்லாம்.
ஓகே, இப்ப பேஜ் நான் ரெஃப்ரெஷ் பண்றேன். ஓகே, இப்ப எனக்கு பேஜ் லோட் ஆகி நிறைய டேட்டாஸ் கொண்டு வருது இல்லைங்க. சோ இது எல்லாமே எங்க போய் ஃபெச் எடுத்துட்டு வரும்னா சர்வர்ல இருந்தா, என்னோட பேக் எண்ட்ல இருந்து போய் சர்வர்ல இருந்து டேட்டா எடுத்துட்டு வந்து எனக்கு ஷோ பண்ணும். இங்க எனக்கு ஷோ பண்ணிருப்பாங்க ரிக்வஸ்ட் சென்ட், அதுக்கப்புறம் வெயிட் பண்ணி அந்த ரெஸ்பான்ஸ் வாங்கிட்டு வந்து கண்டென்ட் வந்து கொடுத்துருக்கும் எனக்கு. ஓகேவா, இது எல்லாமே. இப்ப சர்வர் வந்து ஒரு ஸ்டோரேஜ் இது மாதிரியா இல்ல டிபி தானே ஸ்டோர் பண்ணும்? டிபி தான் ஸ்டோர் பண்ணும். இது வந்து ஒரு எடுத்துட்டு வர வேலை. ஆமா, இப்ப எக்ஸாம்பிளுக்கு சின்னதா சொல்லலாம், ஸ்விக்கி இருக்காங்கல்ல, ஸ்விக்கி சமைக்கிறாங்களா? இல்ல, அவங்க என்ன பண்றாங்க? அவங்க வந்து வாங்கிட்டு மட்டும்தான் வராங்க. வாங்கிட்டு வந்து நம்ம யாருக்கு தேவை அவங்களுக்கு ஒரு இன்டர்மீடியேட். சமைக்கிறவன் வேற, ஒரு சமைக்கிறவன் ஒரு டிபின்னு வச்சுக்கோங்க, அவன் தான் ஒரு டேட்டா பேஸ். ஏன்னா அவன்கிட்ட தான் எல்லாமே இருக்க போகுது, அவன்கிட்ட இருந்தாதான் இவங்க எடுத்துட்டே போக முடியும். அவன்கிட்ட அந்த சமையல் அந்த சாப்பாடு இருந்தாதான் இவங்க எடுத்துட்டு போக முடியும். கரெக்டா? கரெக்ட். சோ அவன் வந்து ஒரு டேட்டா பேஸ். ஓகேவா? கடைக்கார ஹோட்டல்ன்றது ஒரு டேட்டா பேஸ், ஸ்விக்கின்றது ஒரு சர்வர், கிளைண்ட் யாரு? நம்ம. அவ்வளவுதான், சிம்பிள். ஓகேவா? சோ அந்த இதுதான் இங்கேயும் ஒர்க் ஆகும் உங்களுக்கு. சோ இன்னொன்னு கேக்குறேன். ஓகே, இப்போ டேட்டா பேஸ் இருக்கு. இப்போ வந்து நம்ம ரெக்வஸ்ட் குடுக்குறோம். ஓகே, குடுக்குறோம், நாம குடுக்குறோம், அது போய் எடுத்துட்டு வருது, மறுபடியும் அங்க இருந்து இங்க நம்ம குடுக்குது, இங்க இருந்து அங்க குடுக்குது. ஓகே, இது வந்து யார் கொடுத்தாலும் பண்ணுமா இல்ல நாம அத்தன்டிகேட் பண்ணி பண்றது மட்டும் தானே பண்ணும்? ஆத்தென்டிகேட்டும் பண்ணலாம். நம்ம வந்து இப்ப நீங்க என்ன சொல்றது, இப்ப என்னன்னா ரெண்டு விதம் அதுக்குதான் ஆத்தென்டிகேஷன் இருக்கு. இப்ப என்னன்னா, இப்ப உங்க கம்பெனி வெப்சைட் ஒரு சரி ஓகே ஸ்கூல் வெப்சைட்டே வச்சுக்கலாம். இப்ப 2 லாகின் வச்சிருப்பாங்க, டீச்சருக்கு ஒரு லாகின் வச்சிருப்பாங்க, ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு லாகின் வச்சிருப்பாங்க. இப்ப டீச்சர் லாகின் போனீங்கன்னா அதுக்கான டீடைல்ஸ் மட்டும் தான் ஷோ பண்ணும். அவங்களோட என்வரான்மெண்ட்டுக்கு என்னென்ன விஷயங்களா வேணுமோ அதை மட்டும் ஷோ பண்ணும். இப்ப ஸ்டூடெண்ட் லாகின் போனீங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை மட்டும் ஷோ பண்ணும். ஓகேங்களா? சோ இப்ப என்ன பண்றாங்கன்னா பேக் எண்ட்ல என்ன பிரிச்சிருவாங்க 2 விதமா. ஓகே, இப்ப ஸ்லாஷ் டீச்சர் இருக்கும், அந்த ரவுட்டுக்கு நம்ம உள்ள போனோம்னா டீச்சரோட போஸ்ட், கெட், ரிக்வெஸ்ட் அது எல்லாமே அங்க இருக்கும். சோ அது மூலியமா நம்ம அவங்களோட டீடைல்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துக்கலாம். ஓகேவா? சோ இப்ப நான் ஸ்டூடெண்ட் லாகின் பண்ணா ஸ்டூடெண்டோட டீடைல்ஸ்க்கு நான் அதுக்கு ஒரு ஏபி கிரியேட் பண்ணி அதுக்கு நான் ஹேண்டில் பண்ணி வச்சிருப்பேன். சோ அந்த லாகின் பண்ணா அந்த டீடைல் மட்டும் எடுத்துட்டு வந்துக்கலாம். சோ இந்த மாதிரி நம்ம செப்பரேட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு அட்மின் லாகினுக்கு தனியா, ஸ்டூடெண்ட் லாகினுக்கு தனியா, டீச்சர் லாகினுக்கு தனியா, அந்த மாதிரி நம்ம செக்ரிகேட் பண்ணிக்கலாம். ஓகே, சோ இப்போ நம்ம ஏபிஐ கிரியேஷன் வந்து Node.jsல தான் பண்ண முடியுமா? அப்படி இல்ல, நிறைய இது இருக்கு. நோட் இல்ல சொல்றேன். இப்போ நம்ம சர்வர் சைடு, இப்போ எனக்கு ஒரு ஏபி நம்ம அன்னைக்கு இதெல்லாம் எடுத்துட்டு வந்தோம், கொரோனா டீடைல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துச்சு. ஆமா ஆமா, ஸ்டேட் வைஸ். அப்ப அது வந்து ஒரு ஏபிஐ தானே? ஆமா ஆமா. அந்த ஏபிஐ வந்து நம்ம கிரியேட் பண்ணனும்னா நம்ம Node.jsல தான் பண்ண முடியும். ஆமா, அந்த மாதிரி பண்ண முடியும். சர்வர் சைடுல தான் நம்ம ஏபி கிரியேட் பண்ணுவோம். நீ இது என்னன்னா ரெஸ்ட் ஏபின்னு சொல்லுவாங்க இதெல்லாம். இப்ப நம்ம கிரியேட் பண்றதெல்லாம் ரெஸ்ட்ஃபுல் ஏபிஐஸ். ஓகேங்களா? சோ இதுலயே நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு, மைக்ரோ சர்வீசஸ் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. பட் ஆனா இது ஈஸியா இருக்கும். நான் GraphQL ஒரு டைம் சொல்லியிருக்கேன்ல, GraphQL. சோ அதுவும் ஒரு படிச்சிட்டு இருந்தேன்னு சொன்னீங்கல்ல. ஆமா, அதுவும் ஒரு ஏபி கிரியேஷனோட இதுதான். Node.js மாதிரி, ஆனா அதோட இதெல்லாம் வேற. என்ன சொல்றது, Node.js வச்சுதான் நம்ம டெவலப் பண்ணுவோம். இப்ப எப்படின்னா நம்ம நோடுன்ற ஒரு இதை வச்சுதான் எக்ஸ்பிரஸ் ஃப்ரேம்வொர்க் மூலியமா நம்ம வந்து ஒரு ஏபிஐ கிரியேட் பண்றோம். அதே மாதிரி நோடோட ஹெல்ப் வச்சுதான் நான் வந்து GraphQL நான் கிரியேட் பண்ணுவேன். GraphQL வச்சுதான், ஆனா அது ஒரு வேற இது. ஆமா, வேற GraphQL மூலியமா நான் ஏபிஐ கிரியேட் பண்ணுவேன். சோ இது மாதிரி நிறைய இது இருக்கு. இப்ப AWS இருக்குல்ல, AWS ஏபிஐ கிரியேட் பண்ணா நோடு வச்சு கிரியேட் பண்ணலாம். Perl ப்ரோக்ராமிங் இருக்குல்ல, Perl வச்சு கிரியேட் பண்ணலாம். அந்த மாதிரி என்ன மல்டிபிள் லாங்குவேஜ் வச்சு வேணா நம்ம ஏபிஐ கிரியேட் பண்ணலாம். எனக்கு என்ன சொல்றது, PHP இருக்குல்ல, லார்வல் வச்சு கூட நம்ம ஏபிஐ கிரியேட் பண்ணி இது பண்ணலாம். ஓகே, சோ அது வந்து நம்ம சீக்வென்ஸ் பொறுத்து தான். இன்னொரு ஏபிஐ கிரியேஷனோட இருக்கு, லூப் பேக்னு ஒன்னு இருக்கு. நான் இது இன்னும் ஃபுல்லா படிக்கல, பட் ஆனா ஒரு டைம் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். ஓகே, இது பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, இங்க பாருங்க, இதுவும் எதை வச்சு பண்ணிருக்காங்க பாருங்க, ஹைலி எக்ஸ்டென்சிபிள் Node.js அண்ட் TypeScript framework. இது நோட் என்விரான்மெண்ட் வச்சுதான் ஏபி கிரியேட் பண்றாங்க. ஓகே, சோ மேக்ஸிமம் மெம்பர்ஸ் வந்து நோடு பேக், ஏன்னா நோடுன்றது அதான் நான் சொல்றேன்ல, அது வந்து ஒரு ரன் டைம் என்விரான்மெண்ட்.
பட் யூஸ் பண்ண போற விஷயங்கள் தான் மாறும். இந்த மாதிரி டைப் ஸ்கிரிப்ட், எக்ஸ்பிரஸ், ஸோ ஃப்ரேம் ஒர்க்ஸ் தான் மாறுமே தவிர அது நோடுன்றது காமன் விஷயம் எல்லாத்துக்குமே. ஓகே, இது போக இதுக்கும் மாறும். நம்ம ஜாவால யூஸ் பண்ணோம்னா நீங்க என்ன சொல்ல ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க் வச்சு ஏபி கிரியேட் பண்ணுவாங்க. ஸ்ப்ரிங் பூட், ஸ்ப்ரிங் மைக்ரோ சர்வீசஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணி ஏபிஐ கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு லாங்குவேஜ்க்கு ஏற்ற மாதிரி அந்த இது. இப்போ ஜாவா ஸ்கிரிப்ட் நம்ம இது போறனால நோடு யூஸ் பண்றோம். ஜாவான்னு போனா ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க் அந்த மாதிரி ஃப்ரேம் ஒர்க்ஸ் யூஸ் பண்ணுவோம். இந்த ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணி ஜாவா ஒரு கோரா இருக்கும். கோர் மூலியமா அந்த ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணி நம்ம எப்படி இப்ப நோடுன்றது கோரு, அதுக்குள்ள நம்ம வந்து இது யூஸ் பண்றோம்ல, ஐ மீன் எக்ஸ்பிரஸ் ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணி நம்ம டெவலப் பண்றோம்ல. ஸோ அதே மாதிரி அங்கேயே டிஃபர் ஆகும். பைத்தானுக்கும் அந்த மாதிரி ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் டிஃபர் ஆகும். ஓகே, இப்ப நம்ம வந்து சிம்பிள் ஒரு சர்வர் கனெக்டிவிட்டி நம்ம பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் மெயினா எது ஒரு சர்வர் சைடு நம்ம இது பண்றோம்னா கண்டிப்பா டிபி வேணும். கரெக்டா? ஸோ டிபி இல்லாம நம்ம ஸ்டோர் பண்ண முடியாது விஷயத்த, கிடைக்கிற டேட்டாவோ எதுவுமே நம்ம ஸ்டோர் பண்ண முடியாது. ஸோ இப்ப என்ன பண்றோம்னா ஒரு ஓகே, இப்ப என்ன பண்ணனா நம்ம மாங்கோ டிபி நான் அன்னைக்கு உங்களுக்கு காமிச்சேன்ல. சோ மாங்கோ டிபி ஓபன் பண்ணிக்கிறேன். மாங்கோ டிபின்றது ரெண்டு டிஃபரன்ஸ் ஃபர்ஸ்ட் வச்சுக்கோங்க. எஸ்கியூஎல் டேட்டாபேஸ் இருக்கு, நோ எஸ்கியூஎல் டேட்டாபேஸ் இருக்கு. ஓகேவா? எஸ்கியூஎல் டேட்டாபேஸ்னா ஏதாச்சும் ஐடியா இருக்கா? எஸ்கியூஎல் நீங்க சின்ன வயசுல இருந்து அதான் படிச்சிருப்பீங்க. இன்னும் ஒரு காலேஜ் டேஸ் அது எல்லாமே நீங்க எஸ்கியூஎல் பத்தி தான் படிச்சிருப்பீங்க. நோ எஸ்கியூஎல் எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பே இல்லை காலேஜ்ல சொல்லி தரதுக்கு. எஸ்கியூஎல்னா நார்மலா எப்படி நம்ம ஒரு ஃபைலை கெட் பண்ணா என்ன சொல்லுவாங்க, எப்படி கெட் பண்ணணும்னு, query எப்படி எழுதணும்? ஸ்டார்ட் ஃப்ரம் டேபிள் நேம். ஓகேவா? சோ அது வந்து நம்ம கொரியா எடுக்கிறோம். இப்ப எப்படின்னா டேபிள் நம்ம கிரியேட் பண்ணிடுவோம். ஒரு டேபிள் நேம், யூசர் நேம், அவனோட பேரு, ஏஜ் அதெல்லாம் வச்சு வேர்கேர் வச்சு நம்ம கிரியேட் பண்ணுவோம்ல. வேர்கேர் வச்சு எவ்வளவு நம்பர், அந்த இன்டிஜரா நம்பரா அந்த இதெல்லாம் நம்ம கொடுத்து நம்ம கிரியேட் பண்ணுவோம். சோ அதுக்கு வந்து நம்ம சொல்லிடுறோம் இதுதான். இது இல்லாம ரிலேஷன்ஷிப்பும் நம்மளால சொல்ல முடியும். இப்ப ஸ்டூடெண்ட்டுக்கு இத்தனை பேரண்ட் அந்த ரிலேஷன்ஷிப் நம்ம சொல்ல முடியும் எஸ்கியூஎல்ல. ஓகேவா? சோ இங்க வந்து நம்ம எப்படின்னா NoSQL டேட்டாபேஸ், இதுக்கு வந்து நீங்க வந்து இது மாதிரி சொல்ல வேணாம். இது இன்டீஜரு, இது நம்பரு, அசைன் பண்ண தேவையில்ல. செலக்ட் ஸ்டார் என்ன சொல்றது, ஃபைலை கெட் பண்றதுக்கு அந்த கொரி எழுதுறோம்ல, கொரின்றது ஒண்ணு நம்ம இங்க எழுத தேவையில்லை. ஓகேவா? சோ NoSQL டேட்டாபேஸ்ல உங்களுக்கு கொரி எழுத தேவையில்லை, அதுக்கு என்னென்ன ஃபார்மேட் அசைன் பண்ண தேவையில்லை. ஓகேவா? அண்ட் ஃபாஸ்டாவும் இருக்கும். நம்ம SQL மாதிரி என்ன சொல்றது, அது கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் ஆனா இங்க வந்து உங்களுக்கு அந்த டேட்டா ஃபெச்சிங் இது வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். ஓகே, SQLனால ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா ரொம்ப சேஃபாவும் இருக்கும். ரிலேஷன்ஷிப் இல்ல அங்க மெயினா கால் பண்ணும்போது ஒரு ஃபைல நம்ம கேக்குற ஃபைல் மட்டும் தான் அங்க கொண்டு வந்து இது பண்ணுவோம். சோ அப்போ இங்க எப்படி, இங்க வந்து உங்களுக்கு செக்யூர், இங்கேயும் செக்யூர் தான். ஓகேங்களா? பட் என்ன விஷயம் இருக்காதுன்னா இந்த ரிலேஷன்ஷிப் இருக்காது. நிறைய ரிலேஷன்ஷிப் இருக்காது. இந்த மாதிரி நம்பர்ஸ் இந்த மாதிரி இருக்கனால அது டிஃபால்ட்டா அதுவே எடுத்துக்கும். நம்ம டிஃபைன் பண்ண முடியாது. இங்க அங்க எப்படி நம்ம டிஃபைன் பண்றோம், இங்க வந்து கலெக்ஷன்ஸ்ல டிஃபைன் பண்ணுவதே தவிர என்ன சொல்றது அவ்வளவு அக்யூரேட்டா நம்ம டிஃபைன் பண்ணி சொல்ல முடியாதுங்க. அதுதான் ப்ராப்ளமா இருக்குமே தவிர மத்தது ரெண்டுமே இப்போ மோஸ்ட்லி அவங்க கம்பெனிஸ்ல யூஸ் பண்றது NoSQL DB தான் யூஸ் பண்ணுவாங்க மோஸ்ட்லி. பெரிய பெரிய லார்ஜ் ஸ்கேல் ஒரு இப்ப பிளிப்கார்ட், அமேசான் இது மாதிரி ஒரு வெப்சைட் டெவலப் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, பெரிய லார்ஜ் ஸ்கேல் இது. அப்ப வந்து எதுக்கு போவாங்கன்னா SQL போவாங்க. ஒரு பேங்க் ப்ராஜெக்ட் இல்லாட்டி இந்த பெரிய இ-காமர்ஸ் ப்ராஜெக்ட், அப்புறம் பெரிய ப்ராஜெக்ட் போவாங்கல்ல, ரொம்ப டெலிவரி பண்ற மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் அப்படி இல்ல, பேமெண்ட் இருக்க மாதிரி இல்ல, பெரிய ரொம்ப ஹேண்டில் பண்ற ரிலேஷன்ஷிப் நிறைய இருக்கு. இப்ப பிளிப்கார்ட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எத்தனை ரிலேஷன்ஷிப் இருக்கு. இப்ப கஸ்டமர் கூட கனெக்ட் பண்றதுல இருந்து அவன் ட்ராக் பண்றதுல இருந்து நிறைய ரிலேஷன்ஷிப் இருக்கு. ஸோ அந்த மாதிரி நிறைய ரிலேஷன்ஷிப் இருக்க இடத்துல மேக்ஸிமம் எது யூஸ் பண்ணுவாங்கன்னா SQL தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அங்கதான் நம்ம வந்து அந்த ரிலேஷன்ஷிப் ஹேண்டில் பண்றது ஈஸியா இருக்கும். பேரண்ட் அண்ட் சைல்டு அந்த இது. ஓகேவா? பட் ஆனா நம்ம பிகினரா லேர்ன் பண்றதுக்கு இதுதான் கரெக்டான வே. SQL DB உங்களுக்கு அவ்வளோ டிஃபிகல்ட்டாவும் தெரியாது.
ஓகேவா. ஃபர்ஸ்ட் இப்ப என்ன பண்றேன்னா, எனக்கு ப்ராஜெக்ட் நியூவா கிரியேட் பண்ணாம நியூவா கிரியேட் பண்ணா கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகேவா. சோ நான் என்ன பண்றேன்னா, ஆல்ரெடி என்கிட்ட ஒரு இது இருக்கு, ஒரு டிபி இருக்கு. ஸோ அந்த டிபில நான் எப்படி கிரியேட் பண்ணணும்னு சொல்லிருக்கேன். நியூ ப்ராஜெக்ட். சரி ஓகே, நியூவாவே நான் கிரியேட் பண்ணி காமிச்சிருக்கேன். நியூ ப்ராஜெக்ட். ஓகேவா. அங்க கிளிக் பண்ணீங்கன்னா நியூ ப்ராஜெக்ட். நியூ ப்ராஜெக்ட் போயிட்டு ரொம்ப லேட் ஆகும். ப்ரோ MongoDB நோடு தனித்தனியா இல்ல எப்படி? MongoDBன்றது டேட்டாபேஸ், நோடுன்றது ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் Server. சர்வர் அண்ட் நோட். அது டிஃபரெண்ட் ரெண்டு. ஓகே அது வேற டிபார்ட்மெண்ட், இது வேற டிபார்ட்மெண்ட். ஓகே ஓகே. இப்போ வந்து நம்ம ப்ராஜெக்ட் மூணுமே யூஸ் பண்ணுவோமா? யூஸ் பண்றதா இருந்தா ஃபுல் ஸ்டாக்கா யூஸ் பண்றப்ப டிபி வேணும். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் டிபி தான் server. மோங்கோ, ஆமா டிபி தான் MongoDB, சர்வர் தான் நோடு. ஆமா. ஓகே ஓகேவா. ஸோ இப்போ வந்து ப்ராஜெக்ட் நேம் என்ன கொடுத்துக்கிறேன்னா, சும்மா பேசிக்ஸ்னே கொடுத்துக்கிறேன். பேசிக்ஸ். ஓகேவா. நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். ஸோ பேசிக்ஸ்னு ஒரு ப்ராஜெக்ட் நான் கிரியேட் பண்ணிட்டேன். அது இதுல எதுவும் நீங்க கொடுக்க வேணாம். கிரியேட் ப்ராஜெக்ட். பர்மிஷன் கொடுக்கலாம். யாராச்சும் நான் மெம்பர்ஸ் இந்த ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணுவாங்களா, இவங்களும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் இந்த டிபி அப்படின்ற மாதிரி பர்மிஷன் ஆட் பண்றது. ஓகேவா. இங்க நமக்கு இங்க வந்திருக்கா கிரியேட் கிளஸ்டர். சூஸ் யுவர் கிளவுட் ப்ரொவைடர் ரீஜியன் அண்ட் ஸ்பெக்ஸ், பில்ட் ஏ கிளஸ்டர். இப்போ வந்து நம்ம இங்க வந்து எப்படி ஒரு டேபிள் அந்த இது சொல்றாங்களோ அதே மாதிரி இங்க என்ன சொல்லுவாங்க, கிளஸ்டர்ஸ் சொல்லுவாங்க. இந்த கொரோனா கூட கிளஸ்டர்னு சொல்லுவாங்க. வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கிளஸ்டரா ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லுவாங்கல்ல இந்த கோவிலுக்கு. பல்கா இந்த கிளஸ்டரா உருவாயிரும், அப்படியே ஸ்ப்ரெட் ஆயிரும், கிளஸ்டரா ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும் அப்படின்றாங்களா. ஸோ அதே அந்த மீனிங் தான் இது கிளஸ்டர். ஓகேவா. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு கிளஸ்டர் கிரியேட் பண்றோம். ஸோ நம்ம வந்து இது வந்து பெய்டு வெர்ஷனும் இருக்கு. ஓகேவா. நம்ம இப்போ என்னன்னா ஃப்ரீ வெர்ஷன் யூஸ் பண்ண போறோம். ஸோ நமக்கு இந்த ரெண்டு இது வேணாம். நமக்கு எதுனா ஃப்ரீ இது. நமக்கு வந்து 512 MB ஸ்டோரேஜ் கொடுத்துருவோம். ஓகேங்களா. அதுக்குள்ள நம்ம வந்து எவ்வளவு வேணா யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேல யூஸ் பண்ணணும்னா காசு கட்டணும். ஸோ அந்த இதே எனக்கு போதும்னு சொல்லிட்டு நான் வந்து ஃப்ரீ இது சூஸ் பண்ணிட்டேன். இங்க அவன் சொல்லியிருக்கானா கிளஸ்டர் டயர் டைம் கொடுத்த எவ்வளவு சொல்லியிருக்கான். எம்ஓ சாண்ட் பாக்ஸ், நம்ம கோட் சாண்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம்ல. ஸோ அதே மாதிரி எம்ஓ சாண்ட் பாக்ஸ் இருக்குல்ல, இவன் தான் இந்த டிபி இதை ப்ரொவைட் பண்றவன். ஓகேவா. ஸோ இந்த எம்ஓ சாண்ட் பாக்ஸ்ல தான் நம்ம வந்து 512 MB ஸ்டோரேஜ் இது நம்ம இது பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ இங்க அந்த டீடைல்ஸ் போட்டிருக்கோம், ஃப்ரீ ஃபார் எவர். ஸோ இது வந்து ஃப்ரீ தான். ஓகே ஓகேவா. இப்ப என்ன பண்ணுவ புரியல. இல்ல இப்போ வெப்சைட்டோட இது இருக்குல்ல. ஆமா. சோ அதுக்கு இதே மாதிரி 500 MB தானே கொடுத்துருப்பாங்க ஸ்டோரேஜ். ஆமாமா. சோ அதுக்கு மேல எக்ஸ்ட்ரா அது போக வாய்ப்பு இல்ல. நம்ம போற போஸ்டுக்கு அவ்வளவுதான் போகாது. அது நிறைய என்ன சொல்றது, சோசியல் மீடியா இதா இருக்கும்ல, அப்பதான் போகும். ஏன்னா வீடியோஸ் அப்லோட் பண்ணி அதை அப்லோட் பண்ணி இதை அப்லோட் பண்ணாதான் ஸ்டோரேஜ் காண போயிருக்கு. நம்ம போற சின்ன சின்ன போஸ்டுக்கெல்லாம் லேட் ஆகும். 3 வருஷம் தாங்கும், 3-4 வருஷம். அதெல்லாம் கணக்கு போட்டுதான் போட்டு வச்சிருக்கேன். அதான் 1 to 3 minutes ஆகும்.
இது வந்து ஒரு என்னன்னா இதுல நம்ம இது பண்றதுனால லைவ் யூஆர்ஐ கொடுத்துருவாங்க. லைவ்னா என்ன சொல்றது, லைவ்ல இருக்கும். இது ஒரு HTTP எப்படி லைவ்ல இருக்கு, நம்ம வந்து லைவ் பண்றோம்ல டெப்ளாய் பண்ணி, நம்ம ஏதாச்சும் ப்ராஜெக்ட் பண்ணோம்னா டெப்ளாய் பண்ணி அதை லைவ் பண்றோம்ல, யார் வேணா பாத்துக்கிற மாதிரி. ஸோ இதே மாதிரி நம்ம டிபியும் ஒரு லைவா வச்சுக்கலாம். ஸோ எப்போ வேணா நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். லோக்கலா எல்லாமே இது வந்து லைவ்ல இருக்கும். கிரியேட் பண்ணிட்டோம். லோக்கல்லையும் இருக்கு, காம்பஸ்னு ஒன்று இருக்கு. காம்பஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து லோக்கல் என்விரான்மெண்ட் கூட செட் பண்ணிக்கலாம் டிபியை. அப்ப டிப்ளாய் பண்ணும்போது மறுபடியும் நம்ம அந்த இதுல இருந்து நம்ம ஆமா மறுபடியும் லைவுக்கு மாத்தணும். ஸோ அதுக்கு எதுக்கு டைரக்டா நம்ம இதே பண்ணிக்கலாம், இதுக்கு 2 வரும். இது நம்ம ஸ்டாட்டிக்கா நம்ம இப்போ ஏதாச்சும் ஒன்று அப்லோட் பண்றதுனால நம்ம மத்தவங்களுக்கு பாக்குற மாதிரி நம்ம இருக்கும்னு சொன்னேன். ஆமா ஸோ இப்போ நான் ஃப்ரண்ட் எண்டு கூட ஒரு இது இப்போ ஒரு வெப்சைட்லேயே வச்சுக்கோங்க. வெப்சைட்ல வந்து ஒரு டேட்டா பேஸ் நீங்க டைப் பண்ற அப்படின்னா அவங்க ஆட்டோமேட்டிக் இங்க பின்னாடி இந்த டேட்டா இதுல இந்த டிபில ஃபில் ஆகுறது காட்டுமா? புரியல. இப்போ கோட் ஸ்டாக்ல ஒரு கோட் போடுற வச்சுக்கோ. இப்போ அந்த கோட் ஸ்டாக்ல போடுற கோடு வந்து உனக்கு ஆட்டோமேட்டிக்கா அது காப்பி கேட்குறேன். இல்ல இது வந்து என்ன சொல்றது, ஆட்டோமேட்டிக்கா இங்க அப்லோட் ஆயிரும். நான் ஏதாச்சும் நான் லைவ்ல அப்டேட் பண்ணல, லோக்கல்ல நான் இது பண்ண போஸ்ட் பண்ணாலும் எனக்கு இங்க வந்துடும் ஸ்டோரேஜ். இது வந்து அதான் நான் சொல்றேன்ல, இது வந்து லோக்கல்ல இருக்காது. இப்ப நான் டெப்ளாய் பண்ணிருக்கேன்ல, அது எல்லாமே இந்த மாதிரி இதுலதான் இருக்கு. இப்ப நார்மலா வெப்சைட் எடுத்துக்கோங்க. வெப்சைட்டோட டிபி இதுல தான் லான்ச் பண்ணிருக்கேன், இதை யூஸ் பண்ணி தான் நான் பண்ணிருக்கேன். இப்ப நீங்க போஸ்ட் பண்ணீங்கன்னா எங்க வரும், என்னோட டிபி இங்க டேரக்டா வந்து ஸ்டோர் ஆயிரும். சோ லைவ்ல இருக்கிறது அதுதான். ஏன்னா நான் லோக்கல்ல வச்சிருந்தேன்னா நான் பண்ண முடியாதுல்ல. இப்ப நான் என்னோட சிஸ்டம் லோக்கல்ல இருக்கு. சோ லோக்கல்ல இருந்து உங்களை ஆக்சஸ் பண்ண முடியுமா? லைவ்ல ஒரு யூஆர்எல்லா ஒரு என்ன சொல்றது, ஒரு ஐபில இருந்தா மட்டும் தான் நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். அப்பதான் கனெக்டிவிட்டி இருக்கும், அப்பதான் டேட்டா வரும், அந்த இது நடக்கும், டேட்டா ப்ராசஸிங்கே நடக்கும். இந்த போர்ட்ஃபோலியோல கூட இப்போ ஒரு கான்டாக்ட் டீடைல்ஸ் சொல்லி நம்ம ஒரு ஜாட் ஃபார்ம்ல இருந்து எடுத்து வச்சோம் தெரியுமா? சோ அந்த மாதிரி நம்மளே ஒண்ணு பண்ணி கூட இதை கனெக்ட் பண்ணா கூட அந்த மாதிரி ஸ்டோர் ஆகும். ஆமா சும்மா ஏதாச்சும் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு அதோட இப்ப எப்படி நீங்க இது வரைக்கும் கிரியேட் பண்ணது எல்லாமே கிளைண்ட் சர்வர் இந்த மாதிரி கிரியேட் பண்ணிட்டு ஒரு ஃபார்ம் சப்மிட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார்ம் சப்மிட் பண்றப்ப டேட்டா அது வந்து நான் சொல்றேன், அது போவா இப்பயே சொன்னா அது புரியாது. சப்மிட் ஆகி இப்படி டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஸோ இப்போ நமக்கு வந்து கிளஸ்டர் கிரியேட் ஆயிடுச்சு டிபி இதோடது, ஓகேவா பேசிஸ். ஸோ இதை எப்படி கனெக்ட் பண்ணா, கனெக்ட் நீங்க ஒரு ஆப்ஷன் தெரியுதா? ஸோ கனெக்ட், ஸோ இதை கிளிக் பண்ணும் ஃபர்ஸ்ட். இப்போ கனெக்ட் நான் கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணவே எனக்கு வந்து இங்க வந்து ஆட் யுவர் கரண்ட் ஐபி அட்ரஸ் கேக்குது. ஓகேவா, இங்க டிஃபால்ட்டா ஒரு ஐபி அட்ரஸ் தெரியுதுல, இது வந்து இப்போதைக்கு ரிமூவ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம லைவ்ல பண்ணனால ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணிட்டு இப்போ என்ன பண்றேன்னா இது வந்து ஒரு டம்மி ஐபி, ஓகேவா. இது வந்து எப்படி நம்ம வந்து போர்ட்டுக்கு நான் சொன்னல process.env எந்த போர்ட் நம்பர் வேணா எடுத்துக்கும்ன்ற மாதிரி, அதே மாதிரி இந்த இது கொடுத்துட்டோம்னா எந்த ஐபி வேணா இது எடுத்துக்கும். இதுதான் குறிப்பிட்ட ஐபின்னு எடுத்துக்காது, எந்த ஐபி வேணாலும் இது எடுத்துக்கும், ஓகேவா. ஸோ 0.00/0ன்னு கொடுத்துட்டோம்னா இந்த ஐபி அட்ரஸ் வந்து எந்த ஐபி அட்ரஸ் நமக்கு லைவ்ல இருந்தாலும் எடுத்துக்கும். ஸோ அதை ஆட் பண்ணிக்கிட்டேன் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் டிபியோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு கேட்குறாங்க, ஓகேவா. ஸோ யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு கொடுக்குறேன். என்ன கொடுக்கலாம், பேசிக்ஸ்னே கொடுத்துக்கிறேன். யூசர் நேம் பேசிக்ஸ், பாஸ்வேர்டு வந்து shakti@98 இல்லாட்டி என்ன சொல்றது, சும்மா web@98 வச்சுக்கலாம். web@4645 web@4645, ஓகேவா. இந்த பாஸ்வேர்ட் நான் வச்சுக்கோங்க, web@4645. ஓகே, கிரியேட் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம கனெக்ஷன் மெத்தட் சூஸ் பண்ண போறோம். இதுல வந்து கனெக்ட் வித் மாங்கோ செல்லுன்னு இருக்கு, அப்புறம் கனெக்ட் யுவர் அப்ளிகேஷன் இருக்கு, அப்புறம் கனெக்ட் யூசிங் மாங்கோ டிபி காம்பஸ். இது நான் சொன்னல,
காம்பஸ் இது லோக்கல் காம்பஸை டவுன்லோட் பண்ணி நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டு லோக்கல் இது பண்ணிக்கலாம். ஓகேவா, இது ஒரு ஸ்டெப். இல்லாட்டி ஷெல்னா மாங்கோ இன்டர்ஃபேஸ் ஒன்று இருக்கும், இன்டர்ஃபேஸ் ஒன்று இருக்கும், அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். மாங்கோ ஷெல் டவுன்லோட் பண்ணிட்டு அதை யூஸ் பண்ணி நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ நான் என்ன இது நான் யூஸ் பண்ண போறேன்னா, செகண்டா ஒன்று இருந்துச்சுல கனெக்ட் யுவர் அப்ளிகேஷன். ஓகேவா, ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம கனெக்ட் பண்ண போறோம். ஓகேவா, ஸோ இதுக்கு என்ன பண்ணா, இதை நான் காப்பி பண்ணிக்கணும். இந்த யூஆர்எல் இருக்குல்ல, இந்த யூஆர்எல் நான் காப்பி பண்ணிக்கணும். காப்பி பண்ணிட்டு இப்ப இங்க நான் ஒரு பேஸ்ட் பண்றேன். கான்ஸ்ட் மாங்கோ மாங்கோன்னு வேணா யூஆர்ஐன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா, இது வந்து மாங்கோ யூஆர்ஐ தான், ஒரு யூஆர்ஐ தான். ஸோ அதனால மாங்கோ யூஆர்ஐன்னு வச்சுட்டு சும்மா யூஆர்ஐன்னு வச்சுக்கிறேன். யூஆர்ஐன்னு வச்சுட்டு இங்க நம்ம பேஸ்ட் பண்ணணும். நம்ம இப்ப காப்பி பண்ணுவோம்ல, ஸோ அதை நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகேவா, இப்ப இங்க நம்மளோட பேசிஸ் கொடுத்த யூசர் நேம் வந்துச்சு, பாஸ்வேர்ட் நம்ம கொடுத்தோம்ல, ஸோ அதை இங்க கொடுக்கணும். பாஸ்வேர்ட் நம்ம கொடுத்தோம்ல web@4645. ஓகேவா, ஸோ web@4645 கொடுத்துட்டேன். மற்றது எல்லாமே நம்ம யூஆர்ஐ கொடுத்துட்டோம். இப்போ வந்து டிபியை நம்ம கனெக்ட் பண்ண போறோம். ஓகேவா, ஸோ இப்போ என்ன பண்றேன்னா, ஃபர்ஸ்ட் கமாண்ட் எழுதிக்கலாம், கனெக்ட் டு டிபி. ஓகேவா, இப்போ என்ன பண்ற போறோம்னா, இப்ப எப்படி நம்ம வந்து ஒரு சர்வர் ஹேண்டில் பண்றதுக்கு எக்ஸ்பிரஸ்ன்ற ஒரு பேக்கேஜ் நம்ம யூஸ் பண்ணி இது பண்ணுவோமோ, அதே மாதிரி இப்ப டிபி மாங்கோ டிபி இருக்குல்ல, மாங்கோ டிபி கனெக்ட் பண்றதுக்கு ஒரு பேக்கேஜ் நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம். அந்த பேக்கேஜ் நேம் வந்து என்னதுன்னா மங்கூஸ்னு ஒரு பேக்கேஜ் இருக்கு. ஓகேவா, ஸோ மங்கூஸ்னு பேக்கேஜ் யூஸ் பண்ணி தான் நம்ம டிபி கனெக்டிவிட்டி நம்ம இது பண்ணுவோம் மாங்கோ டிபிக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அதை இன்ஸ்டால் பண்ணும். ஸோ சர்வர் டெர்மினேட் பண்ணிக்கிறேன். டெர்மினேட் பண்ணிட்டு npm இன்ஸ்டால் mongoose MONGOO mongoose. ஓகேவா, ஸோ இதை இன்ஸ்டால் பண்ணும். இது எதுக்கு வைஸ் நம்ம இன்ஸ்டால் பண்றோம்? இப்ப நம்ம வந்து மாங்கோ டிபி கூட டைரக்டா நம்ம கனெக்ட் பண்ண மாட்டோம். ஓகேவா, அதுக்கு வந்து ஒரு இன்டர்மீடியேட்டர் தேவை. சோ அதுக்காக இந்த பேக்கேஜ், இந்த மங்கூஸ் பேக்கேஜ் வச்சு தான் நம்ம டிபியை ஹேண்டில் பண்ண போறோம். ஓகே, மங்கூஸ் வச்சு. சோ இப்போ நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் ஒரு இம்போர்ட் பண்றோமோ, இப்போ நம்ம ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணிருக்கோம். ஓகேவா, சோ இங்க நம்ம டிபிக்கு யூஸ் பண்ணணும். சோ இப்போ எப்படி இம்போர்ட் பண்ணணும், const package name mongoose equal to require mongoose. ஓகேவா, சோ டிபி கனெக்ட் பண்ணும். இப்ப சோ நான் இப்ப என்ன பண்ணணும்னா டிபி கனெக்ட் பண்ண போறோம். சோ மங்கூஸ் யூஸ் பண்ணி தான் கனெக்ட் பண்ண போறோம். சோ மங்கூஸ் டாட் கனெக்ட். ஓகேவா, கனெக்ட். நம்ம மங்கூஸ் டைப் பண்ணவே எத்தனை இது வந்துச்சு பாத்தீங்களா, டாட் கொடுத்ததுமே தெரியுதா இங்க கனெக்ஷன் காணுது. சோ இது எல்லாமே இங்க எந்த பேக்கேஜ்ல இருந்து வருது, நமக்கு மங்கூஸோட பேக்கேஜ்ல இருந்து வருது. ஓகேவா, சோ அதனாலதான் இதை நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். இப்ப இதுல நமக்கு தேவைப்படுறது கனெக்ட் பண்ணும். சோ கனெக்ட், அதுக்கப்புறம் நம்ம அந்த யூஆர்ஐ கொடுக்கணும்ல. சோ யூஆர்ஐ கமா இங்க வந்து நம்ம சப்போஸ் நம்ம வந்து ரெண்டு விஷயங்கள், எரர் சம்திங், ஏதாச்சும் எரர் இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன், எரர் நம்ம பார்க்கணும்ல, டிபில ஏதாச்சும் எரர் வந்துருச்சு அப்படின்னா. சோ அதுக்காக கால் பேக்ல நான் என்ன கொடுக்குறேன்னா இஆர்ஆர்னு கொடுக்குறேன். ஓகேவா, சும்மா எரர் டிடெக்ட் பண்றது. சோ இஆர்ஆர் கால் பேக் ஃபங்க்ஷன். சின்டெக்ஸ் எல்லாத்துக்கும் சேம் தான். இங்க இருந்து பாத்தீங்கன்னா எல்லா சின்டெக்ஸ் ஒரே மாதிரி இருக்கா, கரெக்டா? கால் பேக் கர்லி பிரேஸ். ஓகேவா, சோ எரர் ஏரோ ஃபங்க்ஷன் கர்லி பிரேஸ் கொடுத்துட்டேன். இப்போ நம்ம என்ன கொடுக்கணும், சப்போஸ் இது வந்து டிபியோட கரெக்டா அதோட நேம் பாஸ்வேர்டு கரெக்டா இருந்துச்சுன்னா நமக்கு டிபி கனெக்ட் ஆகும். ஸோ இப்போ என்ன பண்ணணும், இஃப் நாட் ஈக்குவல் டு எரர், நாட் எரர் இல்லாம இருந்துச்சுன்னா நமக்கு என்ன மெசேஜ் வேணும், கன்சோல் டாட் லாக். எரர் இல்லைன்னா என்ன மெசேஜ் காமிக்கணும், நமக்கு டிபி போகணும். ஸோ டிபி டேட்டாபேஸ் கனெக்டட் சக்சஸ்ஃபுல்லி வச்சுக்கோங்க. டேட்டாபேஸ் connected
சக்சஸ்ஃபுல்லி. ஓகேவா? எல்ஸ் எரர் இருந்துச்சுன்னா எரரை கன்சோல் லாக் பண்ணிடுவோம். console.log error. இதுல நீங்க கொஞ்சம் இன்னும் இது பண்ணி காட்டணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஒரு இது கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ MongoDB எரர் த்ரோ பண்ணும். ஓகேவா? இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் நமக்கு கனெக்ட் ஆயிருக்கா இல்லையான்னு. ஸோ எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் நம்மளோட சர்வரை? நோட் ஸ்பேஸா? npm ஸ்டார்ட் தான், நம்ம தான் மாத்திட்டோமே. npm ஸ்டார்ட். ஓகே, இப்போ என்ன எரர் வந்திருக்கு? எரர் நேம் கண்டெய்னிங் an unescaped @sign. username containing username புதுசா இருக்கு. பேசிஸ் URL தான் இது காட்டுது. URL அதான் இதுக்குள்ளதான், பேசிஸ்ல தான். சர்வர் ஆனா கனெக்ட் ஆயிடுச்சுல, சர்வர் கனெக்ட் ஆயிடுச்சு. இதுல என்ன தப்பு? இங்க டேட்டாபேஸ் ஆக்சஸ் இருக்குல்ல, இதுல நம்ம போய் நம்மளோட இது பாத்துக்கலாம், யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு அந்த டீடைல்ஸ் வருது. இருங்க எகைன் ரன் பண்ணி பாக்குறேன். டெர்மினேட் பண்ணும். டெர்மினேட் CLS கிளியர் பண்ணியாச்சு. இப்ப npm start username containing an unescaped @sign. சரி, ஓகே. பாஸ்வேர்ட் நான் எடிட் பண்ணி பார்க்குறேன். பேசிஸ் இருக்கு, ஓகேவா? ஸோ பேசிஸ்க்கு நான் எடிட் பண்ற பாஸ்வேர்ட் வந்து URL ஆக்சுவலா பாஸ்வேர்ட் வந்து W கேப்ஸ் கொடுத்தியா ஸ்மால் கொடுத்தியா? இல்ல, அது கரெக்டா கேப்ஸ் தான் கொடுத்தேன். $4625 போர்க்களத்தில் பிறந்து விட்டோம், வந்தவை போனவை வருத்தமில்லை காட்டினிலே. ஓகே, ஓகே. பாஸ்வேர்ட் நான் சேஞ்ச் பண்றப்ப சக்தி ராம் $123 வச்சுக்கிறேன். $123. ஸோ கீழே போயிட்டு அப்டேட் த யூசர் கொடுத்துறேன். ஓகே, பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்றப்ப ராம் $123.
ஒரே செகண்ட், இன்னும் ஒரு 2 எரர் காட்டுது, அதை நான் ப்ளே பண்ணிடுறேன் ஃபர்ஸ்ட். நான் இதை சொல்றேன். ஓகே, கனெக்ட் ஆயிடுச்சு, தெரியுதா? ஸோ இப்போ கிளியர் பண்ணி மறுபடியும் ரன் பண்றேன். start server up and running on port 5000, database connected successfully. ஓகேவா? ஸோ இந்த யூஸ் நியூ URL பாஸ்வேர்ட் நம்ம கொடுத்தல, ஸோ இதை நம்ம ட்ரூன் கொடுத்துட்டா நம்ம அந்த நேமிங் கன்வென்ஷன்லாம் இருக்குல்ல, ஸோ இங்க நம்ம நேமிங் கன்வென்ஷன் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும் அதுக்கு, ஸோ அதை வந்து இது பண்ணிடும். ஓகேவா? ஸோ இந்த விஷயம் நம்ம வந்து 2 விஷயங்கள் நீங்க கொடுங்க. ஒன்னு வந்து யூஸ் நியூ URL பாஸ்வேர்ட் ட்ரூ பண்ணும், அதுக்கப்புறம் யூஸ் அண்ட் யூனிஃபைட் டோபாலஜி வந்து ட்ரூ பண்ணும். ஓகேவா? ஸோ இந்த 2 விஷயமே ட்ரூ கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த இந்த நமக்கு முன்னாடி ஒரு எரர் வந்துச்சுல, ஸோ அந்த எரர் வராது. ஓகேவா? ஸோ இப்போ டேட்டா பேஸ் நமக்கு கனெக்ட் ஆயிடுச்சு, டேட்டாபேஸும் கனெக்ட் ஆயிடுச்சு, சர்வரும் கனெக்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் இன்னைக்கு போதும். ஏன்னா இதுக்கு மேல சும்மா அடுத்து வந்து நம்ம ஸ்கீமா அந்த இதெல்லாம் எப்படி கிரியேட் பண்ற பார்ப்போம். இப்ப இது வரைக்கும் ஏதாச்சும் டவுட் இருக்கா? டிபி சர்வர் 2 கனெக்ட் பண்றதுல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, கனெக்ட் பண்ணி. ஓகேவா? அப்பதான் உங்களுக்கு ஏன்னா இதுதான் 2 புரியல. கான்ஸ்ட் URI அந்த வேரியபிள் நேம், ஆமா, அது நம்ம என்ன நேம் ஆக்குறது தானே? அது என்ன வேணும், அது நீங்க நான் போட் வேரியபிள்னாலே நீங்க வந்து நீங்க டிஃபைன் பண்றது. ஓகேவா? சோ நீங்க இது இந்த क्वेश्चन கேட்கவே கூடாது. ஏன்னா ஜாவாஸ்கிரிப்ட் கான்ஸ்ட் எக்ஸ்பிரஸ் இல்ல கான்ஸ்ட் அது எல்லாமே நம்ம இது ஏன்னா வேரியபிள் அசைன் பண்றது ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு விதம் இருக்கு. ஓகேவா? இப்ப ரிலேட்டடா அசைன் பண்ணும். ஒரு விஷயம் எக்ஸ்பிரஸ் யூஸ் பண்ண போறீங்கன்னா அது ரிலேட்டடா, அதுக்காக தான் நம்ம எக்ஸ்பிரஸ்னே கொடுப்போம். மங்கூஸ் யூஸ் பண்ண போறேன், சோ மங்கூஸ்னே கொடுக்குறேன். சோ அதுக்கு ரிலேட்டடா என்ன யூஸ் பண்ண போறேன்ற தெரியறதுக்கு ரிலேட்டடா தான் வேரியபிள் அப்படி அசைன் பண்ணுவோம். இப்ப நான் இங்க என்ன வேணா கொடுக்கலாம். இப்ப என்ன சொல்லு விஜய்னு போட்டு ரன் பண்ணாலும் எனக்கு ரன் ஆகும். ஓகேவா? பட் ஆனா அது வந்து அந்த மாதிரி தான் கொடுக்கணும்னு நினைச்சிட்டோம். சரி, ஓகே. அத URI-னா என்னன்னு கேக்குறது. அதான் மத்தவங்களுக்கு புரியாதுல்ல. வேற யாராச்சும் வந்து உங்களோட பாக்குறாங்கன்னா அவங்க எதுக்கு யூஸ் பண்ணிருக்காங்கன்னே தெரியாம போயிடும்ல. சோ அதுக்காக தான் வேரியபிள் நேம் கொடுக்கறது நம்ம வந்து கரெக்டா ரிலேட்டடா கொடுக்கணும். அதுக்காக அதுக்கு நீங்க அதான் வேரியபிள் அசைன் பண்றது நீங்க எப்படி வேணா நேம் கொடுக்கலாம். பட் ஆனா அந்த ப்ரொசீஜருக்காக நீங்க ரிலேட்டட் நேம் தான் கொடுக்கணும். ஸோ இது மறந்துடாதீங்க. ஏன்னா வேரியபிள் நேம் அசைன் பண்றது, அதுக்கப்புறம் ஃபைல் நேம் கிரியேட் பண்றது, இதெல்லாம் முக்கியமான விஷயம். ஏன்னா நம்ம கோட் பண்ண போறதே மற்றவங்க புரிஞ்சு அடுத்த ப்ராஜெக்ட் வரவங்க அனலைஸ் பண்றதுக்கு தான், அவங்களும் இது பண்றதுக்கு தான். ஸோ நேம்லாம் கரெக்டா கிரியேட் பண்ணிக்கணும். ஓகே ஃபைன். அவ்வளவுதான் இன்னைக்கு கிளாஸ். நம்ம நாளைக்கு வந்து எப்படி நம்ம வந்து டிபி ஒரு ஸ்கீமா நான் எப்படி நம்ம SQL டேபிளுக்கு நம்ம அந்த நேம்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணுவோம், வேர் கேர் அப்படிலாம் போட்டு, அதே மாதிரி இங்க வந்து ஸ்கீமாவா கிரியேட் பண்ணுவோம். இப்ப எனக்கு ஸ்டூடெண்ட் கிரியேட் பண்ண போறேன்னா ஸ்டூடெண்ட் நேம், ஸ்டூடெண்டோட டிகிரி, அதுக்கெல்லாம் ஒரு ஸ்கீமா கிரியேட் பண்ணுவேன். அந்த ஸ்கீமா வச்சுதான் என்னோட டிபிக்கு டாக்குமெண்ட் ஃபைலா அங்க போகும். ஓகேவா? சோ நாளைக்கு என்ன பண்ணுவோம்னா ஒரு மாடல் கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டு ஒரு இது கிரியேட் பண்ணுவோம், நம்ம ஸ்கீமா கிரியேட் பண்ணுவோம். ஓகேவா? ஓகே ஃபைன். நம்ம இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு கரெக்டா நான் இன்னைக்கு என்ன டாபிக் உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சனோ முடிஞ்சு. சர்வரும் இது